இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. SINMA சினிமா. நானே யோசிச்சு பாரு, CINEMA தானே சினிமா. சினிமா SINMA. ஓ, அப்போ நீங்கள் எங்களை மொத்தமாக பாவிகன்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னா. ஐ கேம் ஃப்ரம் ஜீரோ. எனக்கு மட்டும்தான் தெரியும் 2004 நான் பட்ட கஷ்டங்கள். என் பிள்ளைக்கு 7 ரூபா கூட இல்லை பால் வாங்கி கொடுக்கறதுக்கு. ஆனால் சினிமாவில் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கையில் நான் இருந்தால். பட் வென் ஐ கேம் இன் டு கிரைஸ்ட், நான் வந்து ஒரு கேப் போட்டிருக்கேன், ஜீசஸ் இஸ் த கிங்னு. யாருமே வந்து தே ஒன்ட் எக்ஸ்போஸ் தெம் செல்ஃப் ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட். நான் அதை பற்றிலாம் யோசிக்கலை. நான் இன்னொன்று, நான் பல இடத்துல நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான், கிறிஸ்டானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன். அதை ஒரு ரிலிஜனுக்குள்ளே சுருக்காதீங்க. கிரைஸ்ட் இஸ் நாட் ஃபார் அ ரிலிஜன், இஸ் காட் ஆஃப் யூனிவர்ஸ். ஐ யூஸ் டு ட்ரிங்க், ஐ யூஸ் டு ஸ்மோக், ஐ யூஸ் டு பி ஆல், ஐ யூஸ் டு டூ ஆல் நான்சென்ஸ். பட் சென்னை வந்தும் அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 2002-03 ஐ வாஸ் ஸ்ட்ரக் பை அப்டமல் டியூபர்குலோசிஸ். நான் ரொம்ப சீரியஸாக டெத் பெட்டில் கடந்தப்போ தான் ஐ வாஸ் டச்ட் பை கிரைஸ்ட். ஒருத்தர் என்கிட்ட வந்தார், நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, கர்த்தரோட பிள்ளை, இனிமேல் நீங்கள் சினிமாவில் இருக்கக்கூடாது வாங்க அப்படின்னாரு. நண்பர் தான். அவர்கிட்ட சொன்னேன், சரி நான் வரது என்ன, வந்துட்டேன்னா ஒரு செய்தி, அவ்வளோதான், நான் சினிமா விட்டு வந்துட்டேன்னு. பட் அது கிடையாதுங்க. என்னோடய மார்க்கெட் பிளேஸில் நான் நின்று, இப்போ நான் ஷூட்டிங்கில் வந்து காலையில் என்னோட கொலீக்ஸ், என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் அவங்க கூட இணைஞ்சு நான் ஒரு ப்ரேயர் பண்ணுறேன்ல, அது உங்கள் பேங்க்லேயோ உங்கள் ஐடி ஃபீல்ட்லேயோ உங்களால் செய்ய முடியுமான்னு முடியாதுல்ல. அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குல்ல. நான் இப்போ குடிச்சிட்டு வரப்போ கதவை 2 மணிக்கு தட்டுவேன், திறப்பா ஒரு சராசரி ஒரு பெண்மணியாக இருந்து, நீ இப்படி குடிச்சினா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்டுவேன் அது இதுன்னு கத்தியிருந்தானா தென் நான் இன்னும் மோசமாக இருப்பேன். பட் அவள் பேசவே மாட்டான். நான் போய் சட்டையை கழட்டி ஹேங்கரில் மாற்றிட்டு திரும்புவேன், பார்த்தா ஃப்ரேயிங் முழங்கால் போடுவா. அந்த முழங்கால் யுத்தம் தான் என்னையை காப்பாற்றியது. அது சாட்சியாக நின்றுட்டு அதில். ஸோ நான் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஹோப் கொடுத்ததும் அவள் தான். இதை தான் சொல்லுவாள், there is a purpose. More than a filmmaker, என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து இட்ஸ் growing. Hello everyone, welcome to The Encounter. I'm your host Joyce Flower. So இன்னைக்கு எபிசோட்க்கு we have a very special guest with us. So இவரை வந்து நமக்கு ஒரு ஃபிலிம் மேக்கராக தெரியும், பட் அதையும் தாண்டி அவரோட ரூட்ஸ், அவரோட பிலீஃப், who he is, அப்புறம் அவரோட ஜேர்னி, அவரோட என்கவுண்டர் வித் காட், பியாண்ட் ஃபிலிம்ஸ் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரோட பேச போகிறோம். ஸோ we have Director Prabhu Solomon with us today. Hello uncle, welcome to Encounter. எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்கா பிஸியா போயிருக்கும். எப்படி போச்சு அங்கிள் உங்களோட? இன்னைக்கு கூட டப்பிங் 2 மணிக்கு மாத்திட்டு வந்திருக்கேன். Oh my god, thank you so much uncle வந்ததுக்கு. I really loved what you said. வந்து ஃபர்ஸ்ட் உட்கார்ந்ததும் you were like, நான் ஒரு ஓப்பன் ஹார்ட்டோட வந்திருக்கேன், ஹோலி ஸ்பிரிட் வந்து எப்படி லீட் பண்றாங்களோ அந்த ஒரு ஃப்ளோல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோர் தென் அ ஃபிலிம் மேக்கர், என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து இட்ஸ் க்ரோயிங். என்னோட மைனாவாகட்டும், கும்கி, கயல், இந்த திரைப்படங்கள் இருந்த காலங்கள் வர. ஸோ இட் வாஸ் வெரி, அதாவது நான் ரொம்ப ஒரு வேர்ஜின் கிறிஸ்டியனாக இருந்த டைம் அது. ஜஸ்ட் ஐ கேம் ஒரு 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 மிராக்கிள், ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் வரப்போ ரொம்ப அப்படி ஒரு காட்டுத்தனமான ஒரு காதல் இயேசு மேலே அப்படி வந்துட்டு இருக்கேன் நான். பட் when I started to read scriptures, அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே வருது. ஸ்டில் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ எனக்கு வந்து நான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக நான் அழைச்சிருக்கீங்க, பட் ரியலி என்னுடைய மைண்ட் செட்டு இதெல்லாமே மாறிடுச்சு. டோட்டலி ஐ எம் சேஞ்ச்ட். நான் சேஞ்சுன்னா ஐ எம் ஸ்டில் சேஞ்சிங். எனக்கு இன்னும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப எனக்கு சினிமாட்டிக்காக இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்ச சீன், உங்களுக்கு க்ளோஸாக இருந்த சீன், அதெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தி சொல்கிற அளவு கூட என் மைண்டு இல்லை இப்போ. ஓகே, தட் வாஸ் மை ஜாப், நான் பண்ணிட்டேன். பட் அதில் வந்து ஒரு டீசென்சி, டெக்கோரம் இருக்கணும்னு நினச்சேன். என்னோடய ஃபில்மை வந்து ஃபேமிலியோடு எல்லோரும் பார்க்கணுன்ற ஒரு ரொம்ப கான்ஷியஸாக நான் ஃபிலிம் பண்ணேன். எப்படியும் நான் வந்து ஒரு ஃபிலிம் பண்ணி நான் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நினச்சதே கிடையாது. ஸோ ஐ ஹாவ் ஒரு ஆர்டர் வச்சுருந்தேன், இது இப்படி தான் போகணும் நம்ம
ஸோ அது என் படங்கள் இன்ன வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து உங்கள் படம்னா நாங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறோம் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஐ எம் டூயிங் எ ஃபிலிம். ஸோ இது இன்னும் மாறிடுச்சு. இப்போ மாறிடுச்சுன்னா இந்த சமீப காலம் இப்போ நான் ஐ எம் டூயிங் எ ஃபிலிம் மேம்போ, ஐ எம் டூயிங் வித் லயன். ஸோ பிகாஸ் கிட்ஸ் ஆர் அவங்க வந்து ஒரு பெரிய வேர்ல்டு அவங்க, அவங்களுக்கான ஒரு ஃபிலிம்ஸ் வரதே கிடையாது. சரி, மோரோவர் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஃபில்டு வித் வயலன்ஸு, பார்த்தீங்களா பிளட் ஷெடிங் சீன்ஸு, வெட்டு குத்துன்னு இப்படி போயிட்டுருக்குது இது. ஸோ ஏற்கனவே சமூகம் அந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளை சுற்றி எல்லாமே நிகழ்வுகள் அப்படியே இருக்கிறப்ப என்னோட படம் அட்லீஸ்ட் அந்த 2.25 மணி நேரம் வேற ஒரு உலகத்துக்கு. இன்னொன்று, குழந்தைகளை ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் நீ குளோபலாக பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கிங் ஆகட்டும், ஒரு அவதார் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபேமிலி ஹோல்சம் என்டர்டெய்னராக தான் இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு என்னுடைய ரூட் அப்படி நான் மாத்துறேன். ஐ வாண்ட் டு டு மோர் ஆஃப் எல்லா மூவிஸ்லயும் we have seen a lot of animals, nature, இதெல்லாம் நீங்க வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணி ஒரு மூவிலயும் நீங்க காட்டுறீங்க. இட்ஸ் so nice. ஸோ இப்போ அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான். ஸோ திஸ் ஃபிலிம் உங்களுக்கு வந்து அது மேம்போ வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் ஏஷியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரி நோ ஒன் ஹஸ் டன் அ ஃபிலிம் வித் அ லைவ் லைன். அது கர்த்தரோட கிருபை. என்னன்னா அந்த ஹவு டேனியல் வாஸ் இன் லயன்ஸ் டென், அது மாதிரி தான் என்னோட ஷூட்டிங் 25 நாளும் வித் அ லைவ் லைன். டெய்லி தே யூஸ் டு பிரிங் மார்னிங் அண்ட் ஈவினிங், ஹோல் செட் வில் பி இன் குவைட் சைலன்ஸ். ஸோ ஐ யூஸ் டு ப்ரே அண்ட் ஸ்டார்ட் இட். நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ ப்ரூஃப் தட் தெர் இஸ் அ லிவிங் காட் வித் மீ. அன்னைக்கு வந்து தானியலோடு இருந்த அதே தேவன் என் கூட இருக்காருன்றதுக்கு. ஆனால் இதெல்லாம் சாட்சி. இது படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். எல்லாரும் கேட்பாங்க, எப்படி சார் இது எப்படி எடுக்க முடிஞ்சுன்னு கேட்பாங்க. என்னால் அது முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ பீஸ்ட். எப்போ வேணால் அதுக்கு பயங்கர மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. அதோட ட்ரெயினரே அது வந்து சார்ஜ் பண்ணுது சமயத்தில். அப்படி இருக்கிற ஒரு பீஸ்ட் வந்து என் கூட குவைட்டாக இருந்து ஒரு நாள் கூட இட் ஹாஸ் நாட் ஷோன் இஸ் ஃபேஸ் டு மீ. ரொம்ப ஒபீடியன்ட்டா. உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அங்கிள் ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஹேவிங் குங்கில வந்து எலிஃபெண்டா இருக்கட்டும், இப்போ வந்து லயனா இருக்கட்டும், ஸோ இந்த அனிமல்ஸ் அரவுண்ட் எப்போ அது ஃபெரோஷியஸா ஆகுனே நமக்கு தெரியாது. ஸோ உள்ள உங்களுக்கு பயம் இருக்குமா? அது ஒரு மாதிரி எப்படி இருக்கும் உங்களோட மைண்ட் செட்? நீங்கள் அது பயந்துட்டிங்கன்னா அங்கே வேலை நடக்காது. ஏன்னா ஐ மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டாண்ட் தேர். அப்போ தான் என் யூனிட் பின்னாடி நிற்பாங்க. இப்போ நான் வந்து அந்த யானையை வச்சு ஒரு காட்சி எடுக்கிறப்ப நான் பக்கத்தில் போய் நின்று எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா தான் அவங்க எல்லாரும் என்னை சுற்றி நின்று அந்த வேலையை பார்ப்பாங்க. இப்போ நான் தூரமாக இருந்துட்டு ஐ கான்ட் இன்ஸ்ட்ரக்ட் தம்னோ. மை ஃபிலிம் கைண்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கில் வந்து ஒரு மானிட்டர் முன்னாடி உட்காந்துட்டு ஃபிலிம் பண்ண முடியாது. ஐ கோ வைல்டு இன்சைட் த ஜங்கிள்ஸ், அங்கங்கே போயிட்டு எடுத்துக்கிட்டு இருப்பேன். லயன் கூட எடுக்கிறப்பே அப்படி தான். நான் இப்போ இந்த படத்தில் என் சன்னை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், டிஓபியா கேமராமேனா. ஸோ இப்போ அவனும் நானும் தான் பக்கத்தில் நிற்கணும். அப்போ எனக்கு முன்னாடி த ஃபர்ஸ்ட் பர்சன் வில் பி ஜீசஸ். அதுதான் இட்ஸ் ட்ரூ. அது வந்து அந்த ட்ரெயினரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. தே யூஸ் டு சே செகண்ட் டேலாம் வந்து சார் அவர் அரபுக்கார பிரதர் வில் ஸ்டார்ட் வித் அ ப்ரேயர் அப்படின்னு வருவார். அது இல்லாமல் என்னால் செய்ய முடியாது. அது நம்மளோட கண்ட்ரோல்லே கிடையாது. அது முதல்ல அந்த சிச்சுவேஷனு நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் ஐ ஸ்டார்ட் வித் ப்ரேயர் அண்ட் க்ளோஸ் வித் ப்ரேயர். God leads me. இப்போ நீங்கள் இங்கே வந்து யூ ஸ்டார்ட் வித் ப்ரேயர் எண்ட் வித் ப்ரேயர்னு சொன்னீங்க. வரும்போது உங்கள் காரில் ஃப்ரண்ட்டில் பார்த்தா ஜீசஸ்னு இருந்துச்சு. உங்கள் மூவியோட ஃபர்ஸ்ட் கார்டு தேங்க்யூ ஜீசஸாக இருக்கும். உங்களோட ஆஃபீஸ் வெளியிலையும் ஐ திங்க் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு போட்டிருந்தீங்க. ஒரு தடவை நான் வரும்போது ஐ ரிமெம்பர் சீயிங். ஸோ எவ்ரிவேர் யூ ப்ரையாரிட்டைஸ் காட். உங்களோட ஜேர்னி வித் காட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அங்கிள்? வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்? இல்லை, எனக்கு என்னென்னா 2009 என்னோட மைனா ஃபில்மோட ஃபஸ்ட்டு டே ஷூட்டுக்காக நான் போகிறேன் ஃப்ரம் சென்னை. நியர் உளுந்தூர்பேட் ஐ ஹேட் அ பிக் ஆக்சிடெண்ட். ஒரு ஹெட் ஆன் கொல்யூஷன் வித் லாரி. அதில் நான் உண்மையிலுமே சரி ஓகே எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்டுன்னு நினைக்கிறப்ப ஸ்டில் ஐ கான்ட் ரிமெம்பர் வாட் ஹேப்பன். இந்த ரோட்டில் அடித்து மீடியன் தாண்டி அந்த ரோட்டில் போய் என்னோடய ஸ்கார்பியோ, இட் வாஸ் ஃப்ரண்ட்டில் 2 வீல் கட் ஆகி, யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பெரிய வண்டி. பட் வித்தவுட் அ ஸ்க்ராட்ச் ஐ கேம் அவுட். உங்கள் கூட யாரெல்லாம்? என் கூட வந்து என்னோட அசிஸ்டன்ஸுங்க வந்து ஏழுமலை, அன்பு எல்லாரும். ஃபஸ்ட்டு நான் அவங்கள தான் பார்த்தேன். டே ஏதாவது ஆச்சாப்பா அப்படின்னா. ஒன்றும் இல்லை சார், நான் இறங்கினேன்.
That's a very good quality of a leader. இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி சொன்னீங்க நீங்க முன்னின்னு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா people will be like okay லீடர் வந்து அங்க உட்காந்து அவங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிடுவாங்க நமக்கு தானே நம்ம பயம் தெரியும் அப்படின்னு யாருமே நினைக்காம அவங்களுக்கு முன்னா நீங்க நின்னு அதை செய்யறது that's a wonderful quality uncle that I see in you. என்னன்னா அவரு நமக்கு முன்னாடி அவரு நிக்கிறாருல, அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ல எல்லாம் நொறுங்கி போச்சு, அந்த கிளாஸ் மட்டும் உடையல, என்னோட ஃப்ரண்ட் கிளாஸ், அதில் ஜீசஸ்ன்ற பேர் மட்டும்தான் நினைச்சு. இட் வாஸ் தேர். ஸோ எனக்கு அப்போ கூட ஓகே இது ஓகே அப்படின்னு அப்படி தான் ஆரம்பித்தேன். பட் ஆஃப்டர் தட் ஹீ கேவ் மீ அ வேர்ட் ஃப்ரம் ஆதியாகமம் 12:2 தான் கொடுத்தாரு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா. இதெல்லாம் அதுக்கப்புறம் தியானம் பண்ண ஒவ்வொரு நாள் ஷூட்டிங். அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் மேனேஜர், அப்போ வந்து ரொம்ப ட்ராட்டில் இருந்தோம், பணமே இல்லை. ஒரு நாளைக்கு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 15-20,000 ரூபாயில் நான் ஷூட்டிங் முடிச்சிருவேன். அவ்வளோதான் இருக்கும் என்கிட்ட. அங்கே போய் இறங்குறேன், அங்கே வந்தவங்களாம் ஏஞ்சல்ஸ் மாதிரி எனக்கு வந்தாங்க. சார் இப்போ கொடுக்காதீங்க சார், முடிச்சுட்டு கொடுங்க சார், இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சினிமாவில். ஸோ மேட் அ ஃபிலிம் லைக் தட். அதுதான் நான் சொல்லுவேன். எல்லாம் அந்த படம் நான் இன்ஃபேக்ட் மைனா நான் போகிறப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கையில் 2 லட்ச ரூபா தான் என் கையில் இருந்துச்சு. யாருமே செய்ய மாட்டாங்க. நோ ஸ்டூபிட் வில் டூ திஸ் திங். பட் ஒன்லி ஐ டுக் த ஃபெய்த் ஆஃப் அப்பான் காட். அதை எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். அதனால தான் சொல்லுவேன் நான், வெறுங்கையில் முழம் போட முடியாதுன்னு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம்டா, ஆனால் விசுவாசிக கிட்ட சொல்ல முடியாது. நான் வெறுங்கையில் தான் முழம் போட்ட ஆள். ஜஸ்ட் ஐ கெப்ட் அ பிரிக், ஹி பில்ட் இட். அவ்வளோதான். இது எல்லாமே நடந்த விஷயம். ஆனால் சுற்றி உள்ளவங்க அப்போ எப்படி உங்களை பார்த்தாங்க? பிகாஸ் ஒன்றுமே இல்லாமல் இவங்க என்ன படம் பண்ண வந்துட்டாங்க கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதோட சக்ஸஸ் வந்து அங்கே பேசியிருக்கோம். ஸோ ஹவு இஸ் பீப்புள்ஸ் மைண்ட் செட் அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது? உங்களை நம்பி வந்தாங்களா இல்லை எப்படி இருந்துச்சு? இது இயல்பு தானே, அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு நகைச்சுவை தான் இருக்குது. என்ன இவன் ஒரு யூனிட் கிடையாது, லைட் கிடையாது, ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, ட்ராக் அண்ட் ட்ராலி கிடையாது, ஸ்டெடிகம் கிடையாது, வெறும் கேமரா மட்டும் எடுத்துகிட்டு நான் பட்டு போயிட்டேன். எனக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து ஃபிலிம் மட்டும் எனக்கு வந்து தே கேவ் இன் கிரெடிட். என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் வந்து பாக்ஸாக ஃபிலிம், அப்போ வந்து ஃபிலிம், இப்போ டிஜிட்டல், அப்போ வந்து கேனாக ஃபிலிம், எனக்கு ஒரு 10 பெட்டி ஃபிலிம் மட்டும் தூக்கிட்டு போயிட்டேன் நான். கேமரா வந்து கிரெடிட்டில் கொடுத்தாங்க, அவ்வளோதான். எல்லாம் நியூ ஃபேஸஸ்ஸு, லைட்ஸ் கிடையாது. எனக்கு காட்ஸ் லைட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். எங்கெங்கெல்லாம் நேச்சுரல் லைட் இருக்கோ ஒரு ஸ்மோக்கை போட்டு விட்டு அதை க்ரியேட் பண்ணி சொல்லி அந்த ஃபோட்டோகிராஃபி இன்ன வரைக்கும் வந்து எல்லா பெரிய டிஓபிஸும் என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. பட் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதில் லைட்டே இல்லாமல் ஒரு படம் பண்ணேன்னு. ஸோ காட் வில் டூ ஒண்டர்ஸ். ஏன்னா இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய நான் ஒரு சினிமேட்டிக்காக என்னோட யூனிட் இருக்காது, அதில் இருக்கிற டிசிப்ளினு. சரி, அதில் நான் ரொம்ப காஷியஸாக இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். பிகாஸ் எப்படி 1 பேதுரு 1:16 வசனத்தில் சொல்கிறாரு, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் சொல்கிறார். வென் யூ பி ஹோலி, அவர்கிட்ட நான் அப்பா என்னுடைய ஹோலி, அதாவது உங்களுக்கு நான் என்னோட பரிசுத்தத்தை ப்ரெசென்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நின்றுட்டிங்கன்னா அப்பா உங்களுக்கு எல்லாம் செய்வார். என் லைஃப்பில் நான் அதான் பார்த்தேன். நீங்கள் வந்து ஒரு யூஷுவலான ஒரு வேர்ல்ட்லி மேனாக இருந்துக்கிட்டு அவரை தேடினீங்கன்னா யூ கான் கெட் இஸ் ப்ரெசன்ஸ் ஆர் பிளெஸிங். அதில் வேற ஒன்று கிடைக்கும், வேற ஒரு wonderful message uncle. You can't get it. To all the people who are listening today, நான் I can prove, no one can show a finger on me that நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் ஒரு இடத்துல. because இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக you're talking now. என்னோட இண்டஸ்ட்ரியில் இன்ன வரைக்கும் அது ஒரு தவறாக ஒரு பார்வை பார்த்ததோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் ஐ கேம் ஃப்ரம் ஜீரோ. எனக்கு மட்டும்தான் தெரியும் 2004 நான் பட்ட கஷ்டங்கள். என் பிள்ளைக்கு 7 ரூபா கூட இல்லை பால் வாங்கி கொடுக்கறதுக்கு. ஆனால் சினிமாவில் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கையில் நான் இருந்தால். பட் when I came into Christ, நான் வந்து ஒரு கேப் போட்டிருக்கேன், ஜீசஸ் இஸ் த கிங்னு. யாருமே வந்து they won't expose themselves as a child of God. நான் அதை பற்றிலாம் யோசிக்கலை நான். இன்னொன்று நான் பல இடத்துல நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான், கிறிஸ்டானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன். அதை ஒரு ரிலிஜனுக்குள்ளே சுருக்காதீங்க. கிரைஸ்ட் இஸ் நாட் ஃபார் அ ரிலிஜன், இஸ் காட் ஆஃப் யூனிவர்ஸ். என்ன அவரை நீங்கள் அப்படி தான் நீங்கள் வந்து, நான் யார் அவரை வந்து அப்பான்னு கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க போகிறார். ஏன்னா அவர் தான் இருக்கிற ஒரே அப்பா, பரமபிதா. ஸோ இதில் வந்து மதமே கிடையாது. இங்கன்னு மதம் யானைக்கு மட்டும்தான் பிடிக்கும். என்ன இது நமக்கு, நாம் இன்னொன்று ஒரு மதத்தை காப்பாற்றுறதுக்கு இங்கே வரலை. நான் இன்னொன்று, ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அ மேன், ஒரு அவனை வந்து இந்த ரிலிஜன்லேருந்து அந்த ரிலிஜன் கொண்டு வர்றது என் வேலை கிடையாது. கர்த்தர் அதுக்காக வரல. ஜீசஸ் பைபிளில் எந்த இடத்துலையும் என்னை கும்பிடுன்னு சொல்லல, அவர் என்னை ஃபாலோ பண்ணுன்னார். ஃபாலோ மீ அப்படின்னார். என்ன, அ மேன் ஷுட் ஃபாலோ ஹிம்.
நான் அந்தியோகியா பட்டணத்தில் அப்போஸ்தலர்களை கிறிஸ்தவன் ஏன் சொன்னாங்கன்னா, கிறிஸ்து அவன், கிறிஸ்துவை போல் அவன். ஸோ தேவர் கால்ட் அஸ் கிறிஸ்டியன்ஸ். நாம் வந்து ஜேம்ஸு, பீட்டர் இப்படின்னு பேர் வச்சுக்கிறனால கிறிஸ்டியன் ஆகிட முடியாது. வி கான் பி கிறிஸ்டியன் அப்படின்னாலே கிரைஸ்ட் இன் ஹிம். ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட். எங்க இருந்தாலுமே கிரைஸ்ட் அங்க இருந்தாங்கன்னா எப்படி நடந்திருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்றது. கிறிஸ்துவுக்குள் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை கொண்டு என்னை அறிகிற அறிவை அவரை அறிகிற அறிவை வெளிப்படுத்துகிற அந்த வாசனை என்கிட்டேருந்து வரணும். எசன்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ். ஐ மஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஜீசஸ். நான் இயேசுவை போல பார்க்கணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல நடந்துக்கணும். இந்த பயிற்சி தான் பவுல் சொல்ற மாதிரி ஒருவனை கிறிஸ்துவுக்குள் தேறியவனாக நிறுத்தும்படிக்குன்றார். ஐ மஸ்ட் மேக் ஹிம் பர்ஃபெக்ட் இன் கிரைஸ்ட். அதுதான் அவருடைய ஆசை, அதுதான் ஊழியம். இட்ஸ் நாட் அபவுட் பில்டிங் எ காங்கிரிகேஷன் ஆர் பில்டிங் எ ஸ்ட்ரக்சர். என்ன எப்படி யோவான் 3:30 அழகாக யோவான் சான் சொல்கிறார். அவர்கிட்ட அவரோட சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு இருந்தவங்கலாம் இப்போ ஜீசஸ் கிட்ட போயிட்டாங்க, அங்கே போய் பேப்டிசம் எடுக்கிறாங்க, நம்ம மினிஸ்ட்ரி அவுட்டுன்னு வந்து சொல்கிறப்ப அவர் அப்படியான்னு கோவப்படலை. அவர் என்ன சொன்னார்? யோவான் 3:27 சொல்கிறார் பாருங்க, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே 3:30 சொல்லுவார் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஹீ மஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் ஐ மஸ்ட் டிக்ரீஸ். இதுதான் ஊழியம். அவர் பெருகணும். மை ஜீசஸ் மஸ்ட் பிகம் பாப்புலர், ஹீ மஸ்ட் பிகம் ஃபேமஸ் அண்ட் ஐ மஸ்ட் டிக்ரீஸ் இன் மை லைஃப். இதுதான் நான் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன். இட்ஸ் நாட் பில்டிங் மை காங்கிரிகேஷன், மை மினிஸ்ட்ரி. என் பேரை நான் வளர்த்துக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு நான் வரல. இதுதான் இங்கே நடக்கிற அட்ராசிட்டி. தே வாண்ட் டு பில்ட் தேர் மினிஸ்ட்ரி. அங்கே ஜீசஸ் இல்லை, ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு மினிஸ்ட்ரி வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யோவான் ஸ்நானன் சொன்னது அவர் பெருகணும். மை ஜீசஸ் மிஸ் க்ரோ இன் எவ்ரி ஒன். எல்லாருக்குள்ளேயும் இயேசு வளரணும். அதுதான் ஒரு கிறிஸ்டியனோட வேலை. இட்ஸ் நாட் அபவுட் ஸ்ப்ரெடிங் அ ரிலிஜன். அது கிடையாது. குட் குவாலிட்டிஸ், ஆவியின் கனிகள், கலாத்தியர் 5:19 வாசிக்கிறோம். நம்ம அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, இச்சை அடக்கம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் பிளெஸிங்ஸ் ஆஃப் ஸ்பிரிட். நம்ம உலக பிரகாரமான பிளெஸிங்கை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். என்ன, இட்ஸ் அ இடியாசி. அது எந்த இடத்துலையுமே ஆண்டவர் பேசவே இல்லை. பொய் அது. இட்ஸ் அ கான்ஸ்பிரசி. அது பேசவே கூடாது. நம்ம அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களை நான் பின்பற்றி வரணும் அப்படின்றப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் என் இனிய இயேசு சொன்னார். என்னை பின்பற்றி வர ஒருவன் விரும்பினால் அவன் தன்னையே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற அனுதினமுன்னார். சிலுவைன்றது பாடு. கலாத்தியர் 6:2 சொல்கிறாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்ன்றார். தட் இஸ் இஸ் கேரக்டர். இதெல்லாம் இருக்கா இன்னைக்கு? கிடையவே கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி அப்படியே போயிட்டுருக்குது. பட் தே மஸ்ட் ஆன்சர். ஒரு நாள் இருக்குது, அந்த கியூ இருக்குது. ஆச்சரியப்படுவீங்க, இவங்கெல்லாம் அந்த கியூவில் நிற்கிறாங்களான்னு. நமக்கு அப்படியே we will tremble. How was your life, uncle, before knowing Christ? இந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி நீங்கள் சின்ன வயசில் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, உங்கள் சைல்டுஹுட் எப்படி இருந்துச்சு அங்கிள்? சரி சார், ஐ வாஸ் born and brought up in நெய்வேலி. என்னோடய காலேஜ் எல்லாமே ட்ரிச்சியில் பண்ணேன், சென்ட் ஜோசஃபில் பண்ணேன். ஸோ அட் த டைம் ஐ வாஸ் அ வெரி வேர்ல்ட்லி மேன். ஐ யூஸ் டு ட்ரிங்க், ஐ யூஸ் டு ஸ்மோக், ஐ யூஸ் டு டூ ஆல் நான்சென்ஸ். பட்டு சென்னை வந்தும் அப்படி தான் இருந்துச்சு. பட்டு ஆஃப்டர் 2002-03 ஐ வாஸ் ஸ்ட்ரக் பை அப்டமல் டியூபர்குலோசிஸ். நான் ரொம்ப சீரியஸாக டெத் பெட்டில் கடந்தப்போ தான் ஐ வாஸ் டச்டு பை கிரைஸ்ட். அது வரைக்கும் ரொம்ப நான் என்ன மாதிரி வியாக்கியானம் யாரும் பேசியிருக்க முடியாது. ஐ வாஸ் வெரி ஒரு சவுல் மாதிரி தான் இருந்த ஆள். நான் வீட்டில் நான் வந்து ப்ரேயருக்கு வரமாட்டேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஐ யூஸ் டு ட்ராப் தம் இன் த சர்ச். நான் வெளியில் அப்படி போயிடுவேன், விட்டுட்டு இறங்கி போயிடுவேன். அப்படியே மீறி நின்னாலும் ஐ வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன். வெளில நின்று அப்படி போயிடுவேன் நான். அப்படி இருந்த ஆள், பக்தி உள்ளவனை தான் கர்த்தர் தெரிந்தெடுப்பார்ன்ற வார்த்தையின்படி ஐ வாஸ் டச்ட் பை. அதுலேருந்து எனக்கு அதனால தான் என்னை வந்து நிறைய பேர் என்னடா இவன் இப்படி இருக்கான்னு நினைப்பேன். அதை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை. பவுல் சொல்கிற மாதிரி தான், நான் வந்து இயேசுக்காக பைத்தியக்காரனாக கூட இருந்துட்டு போகிறேன். நான் லெட் யூ கால் மீ அஸ் அ மேட் மேன், ஐ எம் நாட் வரிட். பட் ஐ நோ எப்படி வந்து இதே கொஸ்டின் ஒரு நாள் எனக்கு ஆஃப்டர் கும்கி எனக்கு வந்து ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் வந்து எனக்குள்ளே வந்து டெவில் இஸ் ஸ்பீக்கிங், நீ வந்து இவ்வளோ பெரிய ஃபேமஸான டைரக்டர் ஆகிட்ட, போயிட்டா இந்த இடத்துக்குலாம் இப்படிலாம் வரலாமா, ஓப்பன் ஸ்டேஜ் ஒரு மீட்டிங்லலாம் நிற்கலாமான்னு
எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஐ டுக் த பைபிள் இமிடியட்லி ரேண்டமாக ஓப்பன் பண்ணுறேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. பட் நான் அப்பா கிட்ட கேட்குறேன், என் கூட பேசுங்கப்பா, இந்த ப்ரைடு எனக்கு வரக்கூடாது. முதல்ல 1 கொரிந்தியர் 1:18 இன்னும் ஞாபகம் இருக்குது பாருங்கள். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. இட்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். அதுதான் எனக்கு, அவரோட ஸ்ட்ரென்த் எனக்கு போதும். என்ன பவுல் சொல்கிற மாதிரி என்னோட பலவீனத்தில் அவர் பலன் எனக்குள்ளே பூர்ணப்பட்டால் போதும். பலவீனம் தான் எனக்கு நிறைய எல்லாருக்கும் வரக்கூடிய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. பட் இதை நம்ம என்றைக்குமே ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அதனால தான் பிரச்சனையே. ஏன்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரிஸ் அப்படி கற்றுக் கொடுத்துட்டாங்க, நம்மளோட மினிஸ்டர்ஸ் அப்படி கற்றுக் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 4 கார் வரும், உங்களுக்கு 2 வீடு வந்துடும், நீங்கள் அப்படி ஆகிடுவீங்க, இப்படி அதெல்லாம் ஹம்பக் பொய். அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கு எங்கள் அப்பா நான் அவரோட பிள்ளை, அவருக்கு தெரியும் எனக்கு என்ன எப்போ கொடுக்கணும்னு தெரியும். என்ன இஸ் நாட் நீ இவ்வளோ கொடுத்தினா நான் அவ்வளோ தருவேன்னு சொல்கிற மாதிரிலாம் ஆகிக்கிடக்கூடாது அவரை. நான் என்னோடய உறவு நீங்கள் கேட்டிங்களா இப்போ எப்படி இருக்குன்னு, அதுதான் ஐ எம் வாக்கிங் வித் ஹிம், ஐ எம் டாக்கிங் வித் ஹிம். இப்போ என்னோட இவங்கெல்லாம் கூட வராங்க தெரியும். ஐ யூஸ் டு எவ்ரி டைம் ஐ யூஸ் டு சே ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ யூஸ் டு சே ஐ எம் தேங்க்ஃபுல் டு யூ மை லார்ட். என்னோட க்ரைசஸ்க்கு நடுவில், என்னோடய ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவில் அவ்வளோ வீட்டில் எனக்கு ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அப்படி பேக் டு பேக் அடிக்கும். வென் யூ ஆர் வித், அதான் பைபிளில் வாசிக்கிறீங்களா, கர்த்தர் அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிற பிள்ளையை தான் அதிகமாக சிரிச்சுப்பாராம். அதுதான் அடையாளமாக. இஃப் எவ்ரி திங் இஸ் கோயிங் வெரி அப்படியே கேக் வாக் மாதிரி அப்படியே கோல்டன் ஸ்பூனில் போயிட்டுருந்தாலே ப்ராப்ளம்னு அர்த்தம். ஏன்னா பவுல் சொல்கிற மாதிரி தான் இது சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம ஒரு எப்படி பிலிப்பியர் 2:3 வாசிச்சிங்கன்னா, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இதுவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தைன்றார். திஸ் இஸ் த தாட் விச் வாஸ் இன்சைட் ஜீசஸ். நமக்காக கிடையாது, அடுத்தவங்களுக்காக தான். நீங்கள் எப்போ எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு வேஸ்ட், அது கிறிஸ்டியன் லைஃபே கிடையாது. ஏன்னா அடுத்த வசனங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவ சாயலுக்கு ஒப்பாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், he did not take any advantage as a God. இந்த பூமியில் இருக்கிறப்ப இஸ் காட், பட் ஒரு பாயிண்டில் கூட அவர் அட்வான்டேஜ் எடுக்கலையாம். அவர் மனுஷ சாயலாக இருந்தாராம். கடைசி மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் மனுஷ சாயலாக இருந்து பிதாவுக்கு ஒபீடியண்ட்டாக இருந்தாராம். அதனால தான் பிதா என்ன பண்ணாராம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தாராம். அதுதான் நாம செய்யணும். நம்ம ஆளுங்களுக்கு பெருசாக வரணும், எல்லாம் செய்யணும். ஆனால் இவங்க சண்டே மட்டும் வருவானுங்க, ஒரு சல்யூட்டை போடுவானுங்க, எங்கேயா ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணுவானுங்க. அவர் 24/7 உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அவருக்கு வெக்கமாக இல்லை அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ப்ரேயர் மாறணும். உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா, சாமுவேல் மாதிரி நான் மாறணும். கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்குறேன். நான் உங்களுக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு, அப்படி மாறுறது தான் மெச்சூரிட்டி இன் ப்ரேயர் அண்ட் கிறிஸ்டியன் லைஃப். டெஃபினட்டாக அங்கிள், இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க amidst your crisis நீங்கள் இன்னும் யூ ஸ்டில் ஹோல்ட் ஆன் டு காட்ஸ் ப்ராமிஸ். பட் ஆனால் இன்றைக்கி நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படின்னா, ஒரு கஷ்டம் மத்தியில் எஸ்பா நான் உங்களுக்காக இவ்வளோ செய்கிறேன், எல்லா இடத்துலையும் நான் உங்களை விட்டு கொடுக்காம ஐ எம் ஸ்டில் ஹோல்டிங் ஆன் டு யூ, ஆனால் எனக்கே இந்த கஷ்டம் அப்படின்னு இருக்கிறவங்களோட மைண்ட் செட். அது இப்போ நான் அதை கற்றுக்கிட்டேன். அப்படி நம்ம கேட்கறதுக்கு தகுதியே இல்லைன்றேன். அப்படி என்ன நீங்கள் செஞ்சிட்டீங்க அவருக்கு? அவருடைய சிலுவை பாடு, அவர் நமக்காக பட்ட கஷ்டங்கள், விழுந்தார் எழுந்தார், அது ஃபிசிக்கலி. பட் ரட்சிப்பு என்னும் ஒரு சொத்தை நமக்கு கொடுத்தாரு. பார்த்தீங்களா, 1 பேதுரு 1:7 7 பார்த்தீங்கன்னா, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படுமா. கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்ட், பேர்ல்ஸ் இதெல்லாம் காணா போயிடும், அதெல்லாம் வேற. அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, அது சோதிக்கப்படும் உங்களுக்கு. அதை நீங்கள் காத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்து இயேசு வரும்போது அது உங்களுக்கு கனமும் புகழ்ச்சியும் மகிமையுமாக காணப்படுமா. ஸோ இவ்வளோ பெரிய ஃபெய்த்தை, இவ்வளோ பெரிய சால்வேஷனை எனக்கு கொடுத்துட்டார் அவர். இதை தாண்டி உனக்கு என்ன வேணும்? இதுதான் என்னோட கேள்வி. இப்போ
அதனால இந்த கிரைசிஸ் பெருசா தெரியாது. இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கிறதுனால மத்தது எல்லாமே இல்ல, ஒரு அதனாலதான் நான் ரொம்ப அடுத்த சாதாரணமா. ஆமாமா, எபிரேயர் 12:2 அழகா 1 அழகா பேசுவார் பாருங்க. அதுக்கு 11வது அதிகாரம் படிச்சீங்கன்னா ஆதியாகமத்திலேருந்து நம்மளுடைய ஃபாதர்ஸ் ஆஃப் ஃபெய்த் அவங்க கடந்து வந்த பாதைகளை அதில் வாசிப்பீங்க. ஆபிரகாம்லேருந்து மோசேலேருந்து எலியாலேருந்து இவங்களை பற்றி எஸ்ஐயாலேருந்து எரேமியாலேருந்து எல்லாம் வாசிச்சுட்டு அவர் முடிக்கிறப்ப சொல்லுவார், இத்தனை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் என்னை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டுன்னுவார். உதறி தள்ளிவிட்டு இயேசுவையே நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பேன்வார். அதுக்கு அடுத்த வசனத்துல தான் இருக்கும், ஏன் ஏசப்பா அவருக்கு முன்னாடி இருந்த அவமானத்தை அவர் ஏன் சகித்தார்னா பிதா கூட போய் உட்கார போறோன்ற கன்விக்ஷன் இருந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் அது கிடையாது. இங்கே நம்ம ஆமை மாதிரி முதல்ல மாதிரி 600 வருஷம் 700 வருஷம் வாழ போற மாதிரியே பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்க. நீ இப்படி சேர்க்கணும் அப்படி சேர்க்கணும், உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு எல்லாம் பொய்யா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்களே எல்லாமே. அது கிடையாது. இதே கேள்வி எனக்கு ஒரு பெரிய காங்கிரிகேஷன் என்னை சாட்சி சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன், உட்காந்து பார்க்குறாங்க. அவங்க பண்ணி வச்சிருக்கிற அந்த செலவெல்லாம் பார்க்குறப்ப, அப்பா இதில் ஒவ்வொரு செங்கலும் ஒரு ஆத்மாவை ரட்சிக்க பயன்பட்டுருக்குமே, அந்த செலவு அந்த காசு இப்படி எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி கிடக்குது எல்லாமே. ஹூ இஸ் கோயிங் டு டேக் இட் ஆஃப்டர் தட் மினிஸ்டர் இஸ் டெட் ஆர் கான்? யாரை எடுத்துக்க போகிறாத? அது எப்படி அது ஃபாலோஅப்ஸ் நடக்க போகுது? இது எங்கே போகுது இது அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போ எனக்கு இமிடியேட்டாக மொபைல் தான் கையில் இருந்துச்சு. பைபிளில் என் கூட பதில் சொல்லுங்க உடனே கேட்பேன் நான். அதான் என் கேரக்டர். ஸ்பீக் வித் மீ, எனக்கு சொல்லுங்கள், எனக்கு குழப்பமாக இருக்குது, இதெல்லாம் இப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படி கேட்குறப்ப எனக்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19 கொடுக்குறாரு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. உன்னோட ரெசிடென்ட் அங்கே இருக்கு. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் இட் இஸ் நாட், உன் எதிர்பார்ப்பு அடுத்தது என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன காசு கிடைக்க போகுது, எனக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்க போகுது, எனக்கு எப்படி பொண்ணு, இது கிடையாது எக்ஸ்பெக்டேஷன். உன் ராடர் எங்கே பார்க்கணுன்னா அந்த பீப்பு இந்த க்ரீன் எங்கே என்ட்ராக போகுது, when is Jesus going to come, அங்கே இருக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னு இன்னைக்கு அதற்கான அத்தனை வேலையும் நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்தில். இதுக்கு தான் நமக்கு ஞானம் வேணும், அது அவர்கிட்ட தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே போக 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 நமக்கு வசனங்கள் படிக்கிறப்ப பயம் வருது. அவருடைய வருகை, சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாமல் போயிடும், வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழுவதுலாம் நான் ஆஸ் எ ஃபிலிம் மேக்கர் நினச்சி பார்க்குறப்ப, அன்னைக்கு காலையில் 2 பேதுருல வாசிக்கிறேன், பூமி வெந்து மட்டன்னு எரிந்து காணா போயிடும். அன்னைக்கு தான் ஓப்பன்ஹைமர் படம் பார்க்குறேன் நான். அதே ஷார்ட்டு கிளைமேக்ஸில் காட்டுறாங்க, ஹோல் குளோப் இஸ் பர்னிங், அந்த செயின் ரியாக்ஷன், நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனில் இது நடக்க போகுது. இதெல்லாம் தெரியாமல் இன்னும் நம்ம என்னத்தை அது பண்ண இட்ஸ் வெரி சீப் இல்லை. அப்போ எனக்கு ஏன் கஷ்டம் இதெல்லாம் அதுவே பவுலோட ஒருத்தர் கஷ்டப்பட போடுறாங்க. அவர் ஒருத்தர் தான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்களும் பின்பற்றுங்கள் சொல்ல தகுதி உள்ள ஒரே ஊழியக்காரர் அவர் தான். ஏன்னா அவர் அப்படி இருந்தார். அவர் சந்திக்காத நாச மோசமோ நிர்வாணமோ கப்பல் சேதங்களோ, கடலில் கிடக்கிறாரு, மிருகங்களோட மோசம், கல்லர்கள் கிட்ட படிச்சுக்கிட்டே வரோம் வரிசையாக. வியாதி, உபவாசம், சாப்பாடு இல்லாமல், பசியில், ட்ரெஸ்ஸை கிழிச்சு போடுறாங்க, கல் எரிஞ்சுக்க அடித்து தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலைன்றாரு. அதுதான் அங்கே எனக்கு கிளைமேக்ஸே ஏற்படுத்தலையே. அப்புறம் நான் அடுத்த வசனத்தை படிக்கிறேன், இதற்கு மத்தியில் சபைகளை குறித்த கவலை என்னை நெருக்குதுன்றார். அவன் தான் கிறிஸ்டின். அதை விட்டுட்டு இங்கே சின்ன வாடகை பிரச்சனை, அடுத்து இந்த பிரச்சனை, இதெல்லாம் நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, உனக்கு 1000 பிரச்சனை, எனக்கு கோடியில் பிரச்சனை இருக்குது, ஆனால் அதை பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் நான். இது என்ன நடந்தாலும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் என்ன அறியாமல் கடன் வாங்கினது உண்டு. நான் வாங்கினது ஏன் தப்பு, ஆனால் அவர் நினச்சார்னா அப்படின்றதுக்குள்ளே அடைச்சிடலாம். ஆனால் எனக்கு கற்றுக் கொடுப்பார், வசனத்தை கொடுக்குறாரு, நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய், அதை கற்றுக் கொடுப்பாரு. அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி கடன் வாங்குறவங்களை பார்க்குறப்பெல்லாம் நான் ஜெபிக்கிறேன், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். எப்போ 3 வேளை சாப்பாடு இருக்கா, இருக்குது, சாப்பிட்டு நிம்மதியாடுறா, கடன் மட்டும் வாங்கிடாத லைஃப்பில். ஸோ இது கிறிஸ்டியன். நம்ம இஃப் யூ ஆர் சைல்ட் ஆஃப் ஜீசஸ், நீங்கள் இதை முதல்ல பேசவே கூடாது. நான் அவங்கள விடலாம் நீங்களாம் ஒன்றும் கஷ்டப்படல, ஏசப்பாவோட நீங்கள் கஷ்டப்படலை. 30 வயசு வரைக்கும் அவருக்கு சகோதரர்கள் சகோதரிகள், ஹி வாஸ் அ குட் கார்பெண்டர் ஃபார் ஹிஸ் ஃபாதர். எல்லா வேலையும் பார்த்து எல்லாமே அந்த குடும்பத்துக்காக செய்துட்டு தான் மினிஸ்ட்ரிக்குள்ளே வர்றார். அவர் எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டு தான் வர்றார்.
அவர் படாது. கடைசியில் அவர் இப்படி ஒரு மரணத்தை சந்திக்க போகிறோன்னு அவருக்கு தெரியும். அந்த பெயின் தெரியும், எல்லாமே தெரியும். அதனால தான் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, உன்னோட சோதனையில் நீ உன்னை தப்பி செல்றதுக்கு நான் அதெல்லாம் கடந்து வந்துட்டேன்ற. வித்தவுட் எக்ஸ்பீரியன்சிங் தட் ஹியூமன் லைஃப் அது எப்படி அவர் சொல்ல முடியும்? ஆனால் அதையும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு நமக்கு. ஸோ அதையும் நான் என்றைக்குமே சொல்லுவேன், எங்கள் ஃபேமிலி நாங்களும் அப்படி தான். அதையும் கனெக்ட் பண்ணிக்க மாட்டோம். உடம்பு சரியில்லை, காசு வரலன்னா உடனே அன்னைக்கு எல்லாம் செய்கிறப்ப ஒரு நல்ல கடவுள், இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் ட்ராட் வரப்போ அவர் கெட்ட கடவுளா? அப்படி கிடையாது. அவர் ஏற்ற வேலையில் எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். அதுதான் ஃபெய்த். நேர்த்தியாய் செய்வார். கண்டிப்பா யோபு மாதிரி இருக்கணும். கொடுத்தார், எடுத்தார், அவ்வளோதான். கத்திருக்கேன், அவ்வளோதான். கொடுத்தார், எடுத்தார். இதே யோபு 42:2 சொல்லுவார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அந்த கன்விக்ஷன் இருக்கணும். அப்போதான் அவர் நம்ம கூட இருப்பார். 2 பிள்ளைங்க இருக்காங்க வீட்டில். இப்போ எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து அதை கொடு, இதை கொடு, எப்போ பார்த்தாலும் காலைல எந்திரிச்சிலேருந்து ப்ரேயரே தான். எதா குடுன்னா என்ன, நான் கொடுப்பேன், நான் கொடுத்துருவேன். ஏன்னா நான் என்னோட பிள்ளை தானே. சரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுத்துருவேன். என்ன ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தானே நீ பார்க்குற, பரவாயில்ல எடுத்துகிட்டு போ, கொடுத்துருவேன். ஆனால் ஒரு பிள்ளை என்கிட்ட எதுவுமே கேட்கல, ஆனால் என்னை விசாரிக்குது வரப்போலாம். என்னப்பா சாப்பிட்டியாப்பா, ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது, ஏன் டல்லாக இருக்க? இல்லைடா நல்லா இருக்கும். இல்லைப்பா ஏதோ ஒன்று சொல்லுப்பா. யார் மேலே நான் பிரியமாக இருப்பேன்? அதான் நான் என் தேவன் என் மேலே முன்னாடியே எனக்கு அவர் என் மேலே அவர் பிரியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் தான் சொன்னேன். நான் பணக்காரர் ஆகியால் நீங்கள் பணக்காரர்கள் எங்கேயுமே சொல்ல. அவர் விருப்பப்படி நான் வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ட்ரை பண்ணுறேன். அதையும் அவர்கிட்ட தான் கேட்குறோம். அவர்கிட்ட தான் கேட்குறோம். பிகாஸ் வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். நம்ம பலவீன பாண்டம், நமக்கு பிரச்சனைகள், பயம் எல்லாமே வரும். வசனம் கொடுத்துட்டார். பயம் வரும் என் லைஃப்பில். பயம் வரப்போ உடனே வந்து பயந்து வெக்ஸ் ஆகி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உடனே ஏசையா 41:10 என் மைண்டில் வந்து இந்த சைடு ஆவியானவர் அந்த வசனத்தை இங்கே இறக்குவார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதை சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டானிக் அடிச்ச மாதிரி இருக்கும். அதுதான் முக்கியம். அதுதான் சபை கற்றுக் கொடுக்கணும். சும்மா நீங்க வாங்க நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்றேன்னா அவன் வந்து விளங்காம போயிடுவான். முதல் நீ சத்தியத்தை எடு. யோவான் 8:32 சொல்றாரு பாருங்க. 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை யூ வில் பி ரெடீம்டு பை த வேர்ட் ஆஃப் காட். அவ்வளோதான். யாரோ ஒரு பாஸ்டோ எவாஞ்சலிஸ்டோ உங்களுக்காக ஜெபிச்சாலாம் நடக்கும். இஃப் இஸ் அன்னோன் பர்சன், ஒன்றுமே தெரியல பாவம், ஒரு வெகுலியா, அவங்களுக்கு நம்ம ஜெபி எல்லாம் தெரிஞ்சுக்க. நான் திரும்ப எங்கேயா போய் தலை கொடுக்கறதே என் வேலையை வச்சுட்டு இருக்க கூடாது. யூ மஸ்ட் க்ரோ. பால் குடிக்கிற குழந்தையா இருக்க கூடாது. 100% அதை மறக்கடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள். நாங்கள் ஒரு ஊழியம் பண்ணுறோம், சாந்தி நிலையம்னு, 25 பேர் தான். எங்களோட வே இஸ் லெட் பை ஹோலி ஸ்பிரிட். ஒன்லி சத்தியம்தான். சத்தியத்தை கையில் எடுத்து நின்று வாசிச்சு நெகேமியா காலம் போல எங்களை தனியா வேறுபிடித்து அழகா நடத்திட்டு கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள், சாந்தி நிலையம் பத்தி. ஆமா, இந்த சினிமா மினிஸ்ட்ரியோட ஃபாலோஅப்ஸ் எவ்ரி மந்த் வி ஹேவ் a cine fellowship. ஆமா, fellowship for 17 years it is happening. Wow, uncle. It's happening in Mount Road. Okay. We started it with 140 members. என்னோட சினிமால இருக்கிற என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, எல்லா யூனியன்ல இருந்து இருக்கிறவங்க அவங்க வராங்க. அவங்க இட்ஸ் நாட் அ ரிலீஜியஸ் கேதரிங். அங்கே வந்தாங்கன்னா தே கெட் வேர்ட் ஆஃப் காட், ப்ரேயரு, நல்ல ஒரு சின்ன ஒரு டின்னரு, எல்லாம் ஹாப்பியாக ஒரு மொமெண்ட் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ நிறைய 140 பேரில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒரு 300 பேர்கிட்ட வராங்க. காட் இஸ் டூயிங் ஒண்டர்ஸ். ஸோ அதோட ஃபாலோஅப்பாக சாந்தி நிலையம்னு நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். அங்கே வந்து இப்போ என் ஒய்ஃபு அவங்க டீம் இருக்காங்க. அவங்க தே வில் பி ஹேவிங் அ கவுன்சிலிங். நிறைய பேர் வராங்க அங்கே. வி ஹாவ் ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்காக இவங்கெல்லாம் சேர்ந்து ஜெபிப்பாங்க. we see many miracles there. ஸோ எங்களுக்கு வெள்ளிக்கிழமை இப்போ நேற்று தான் முடிஞ்சு. ஃப்ரைடே I used to go there. We have a sermon there. Fully purely from word of God. எங்கள் ஊழியத்தில் 10 பைசா கூட ஒருத்தர்கிட்ட வாங்கக்கூடாது. அதான் ஃபஸ்ட்டு மோட்டோவே. கொடுக்குறவங்க தான் இங்கே ஊழியத்தை கொடுத்து செய்யணும். இந்த ஒரு இடத்துக்கு போகிறோம் காசு அதெல்லாம் கிடையாது. He will provide. He will supply all my needs. இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது.
இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது. நீ பணம் காசு நீங்கள் கமர்ஷியல் கொண்டு வந்தீங்கனாலே அவுட். ஏன்னா அப்பா கிட்ட காசு இல்லை. டேக்ஸுக்கு வந்து கேட்குறப்ப போய் வலைய தூண்டில் போட்டு ஒரு மீன் கிடைக்கும், அதில் ஒரு காசு எடுத்து கட்டிக்கொண்டார். அவர் பாக்கெட்டில் கிடையாது. என்ன இப்போ பவுல் சொல்கிற மாதிரி தான், வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே மேல் என்று கிறிஸ்து சொல்லி கொடுத்தது போல. இப்படி தான் கற்றுக்கிட்டு வந்திருக்கோம் நம்ம. இப்படி ஒரு ரூட்டில் போகிறப்ப யூ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த காட் ஆஃப் யூனிவர்ஸ். அவருக்கு தெரியும் இந்த பிள்ளைகள், இந்த கூட்டம் எதுவுமே இந்த வேர்ல்டு கமர்ஷியலுக்குள்ள கிடையாது. அதுக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஒன்லி பியூர்லி வித் நம்ம பவுல் சொல்கிற மாதிரி எங்கள் கரங்கள் உழைத்தது. அவ்வளோதான். இந்த பலன் அவர் கொடுத்தது. இந்த அப்படித்தானே அவர் அநேகருக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கும் கொடுக்குறாரு உழைச்சி. சினி ஃபெலோஷிப் எல்லாருக்கும் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு? அங்கே ஏதாவது சாட்சிகள் கண்டிப்பாக டெஃபினட்டாக எழும்பி இருக்கும். பிகாஸ் நீங்கள் அதுக்காக ப்ரேயர் பண்ணிருப்பீங்க நிறைய பேர். அதாவது அதான் சொல்கிறேனே, இப்போ இந்த சாந்தி நிலையத்தில் அவங்க செல்ஃபாக தேர் ஆல், அங்கே யாருக்குமே பேமெண்ட் கிடையாது, யாருக்கு சம்பளம்லாம் கிடையாது. பட் தே ஆல் ஸ்டாண்ட் இன் த மினிஸ்ட்ரி வித்தவுட் கெட்டிங் எனி சேலரி ஆர் நத்திங். இப்படி வந்த ஆட்கள் சாட்சிகளாய் மாறி இதுக்குள்ளே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பெரிய சாட்சி எனக்கு இதில். ஏன்னா தே வாண்ட் டு ஸ்ப்ரெட் வேர்ட் ஆஃப் காட். அப்போ அங்கே நின்று அவங்க எல்லாம் 1000 பேருக்கு ஃபோன் பண்ணணும், எவ்ரி மந்த் ஃபோன் பண்ணணும், உட்காந்து பண்ணுறாங்க. எல்லாருமே ஷேர் பண்ணி அவங்களோட டைம் ஒதுக்கி உட்காந்து தே குக் ஃபுட் ஃப்ரம் த ஹவுஸ், தே பிரிங் இட் தேர், தே ஷேர். ஆதி சபை மாதிரி அப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். லைக் அப்போஸ்தலிக்கல் சபை மாதிரி நாங்கள் அந்த மேல் வீட்டாரை எங்களுக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி தர். எங்களோட சாந்தி நிலைய மோட்டோவே வந்து பிலிப்பியர் 4:4 தான், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவ்வளோதான். எல்லாருக்குமே கிரைசிஸ் இருக்குது. பாவம் அத்தனை விமன் அங்கே வரவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸு ப்ராப்ளம். பிகாஸ் ட்ரூலி தே ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃபார் காட். அப்படின்றப்போ இது நிறைய இடைஞ்சல்கள் எல்லாமே உபத்திரவங்கள் எல்லாம் வருது. பட் அதெல்லாமே அவங்க மகிழ்ச்சியோடு அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. We live in a world where எல்லாருமே எனக்கு டைம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அங்கிள். காட் உங்களுக்கு கொடுத்ததை யூ கிவிங் பேக் டு காட் விதவுட் எனி எக்ஸ்கியூஸ். நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு வந்து இன்னைக்கு இந்த டப்பிங் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு ரீசன் அவுட் பண்ணாமல் காட் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் திருப்பி இந்த பாசிபிள் வேஸ் நீங்கள் வந்து திருப்பி காடுக்கு கொடுக்குறீங்க. தட் சம்திங் தட் ரியலி மேக்ஸ் மீ அட்மயர் யூ மோர். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அங்கிள் சென்ட் ஜோசப் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு. நீங்கள் ஏதோ என் பெரியப்பாவும் கிளாஸ்மேட்ஸ் வேறு. ஸோ டேடி எல்லாம் அவங்களுடைய பழைய ஜேர்னிஸ் எல்லாம் சொன்னாங்க, எப்படி நீங்கள் ட்ரிச்சியில் வளர்ந்தீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கீங்க. அங்கேருந்து எப்படி நீங்கள் வந்து சினிமாக்குள்ளே வந்தீங்க? இல்லை சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஆல்வேஸ் டைரக்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததா, இல்லை வந்து ஆல் ஆஃப் சடன் வந்து அது உங்களுக்கு வந்த இன்ட்ரெஸ்டா? இல்லை, எனக்கு என்னென்னா ஐ யூஸ் டு நிறைய ஸ்டேஜ் பிளேஸ் ஸ்கிட்ஸ் போடுவேன், ட்ராமாஸ் போடுவேன். பட் இது வந்து என்னை சினிமாவை நோக்கி கொண்டு போகணும்லாம் நான் நினைக்கல. ஐ டோன்ட் நோ, எனக்கு இங்கே யாருமே கிடையாது முதல்ல. பட் தேர்ட் இயர் பண்ணுறப்பெல்லாம் என்னோடய பெர்ஸ்பெக்டிவாக வேறையாக இருந்துச்சு. என்னோடய ட்ராமா ஸ்டேஜிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னடா வேறு மாதிரி வித்தியாசமாக பண்ணுற, நீ ஏன் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அவங்க தே ஸ்டிர்ட் மீ அப். அப்படி வந்தது தான். 91 வரேன், இங்கே வாய்ப்புகள் தேட ஆரம்பிக்கிறேன். அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா போதும், யூ கேன் மேக் எ ஃபிலிம், யூ கேன் டூ எடிட்டிங், எவ்ரிதிங். அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போல்லாம் நான் கேமராவை பார்க்குறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. ஸோ 91லேருந்து 94 வரைக்கும் போராட்டம். ஏடியா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து 96 வந்து அகத்தியன் சார்கிட்ட காதல் கோட்டைன்னு ஒரு ஃபிலிம், அப்புறம் இன்னொன்று அப்புறம் சுந்தர் சி கிட்ட ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 99 என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கண்ணோட காண்பதான். தென் த ஜேர்னி. எப்படி இருந்தது அங்கிள் அந்த இனிஷியல் ஜேர்னி? பிகாஸ் சினிமாவில் பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, அப்போ பெருசாக ரிசர்ச்சும் இருந்திருக்காது, கையில் காசும் கம்மியாக இருந்திருக்கும். அது மாதிரி இந்த ஒன்றுமே இல்லாமல் அந்த ஜீரோலேருந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அங்கிள்? இல்லை, அதான் ஒன்றுமே இல்லைன்றதை விட இதையெல்லாம் மூடி எந்திரிச்சு அது மேலே நிற்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல்ல, அது ஒன்று ட்ரைவ் பண்ணிச்சு. அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் அன்றைய காலகட்டத்தில் எனக்கு வந்து பெரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. I was suffering a lot. அப்புறம் when I got into Christ, அப்புறம் நான் யோசித்தேன், இது முன்னாடியே நான் தெரிஞ்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நான் வந்திருப்பேனே நான். பட் எனிவே இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து அவர் கையில் இருக்குது. என்ன, வாட் எவர் ஹேப்பன்ஸ் எவ்ரிதிங் இஸ் ப்ரீ ரிட்டன் பை ஜீசஸ். என்ன, என் தாயின் கருவுரையில் என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். ஸோ அவர் இப்படி தான் நம்மளை, நான் பல முறை சொல்கிறது தான், நான் இங்கே
ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ன டைரக்டராக ஆக்கி அழகு பார்க்குறது அவர் வேலை இல்லை. எனக்கு இங்கே ஒரு வேலை வச்சுருக்காரு. அதுக்கு அந்த டெசிக்னேஷனுக்கு பேர் டைரக்டர், அவ்வளோதான். மற்றபடி ஐ டோன்ட் டேக் திஸ் அப்படி நிறைய பேர். நான் எம் வெரி அண்டர் ரேட்டட் டைரக்டர். நான் பெரிய சோஷியல் மீடியாவில் கிடையாது. ஐ டோன்ட் கோ இன்சைட் திஸ் கைண்ட் ஆஃப் எதுலையும் போக மாட்டேன் நான். ஸோ நான் ஐ ஸ்டாண்ட் அலூஃப். அப்படியே போயிட்டுருக்குது என்னோட லைஃப். பட் அந்த ஒரு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் ஐ யூஸ் டு மேக் மை செல்ஃப் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். என்னுடைய நாட் ஓன்லி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு, இன்னைக்கு இருக்க டைரக்டர்ஸை தாண்டி ஒன்று பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருப்பேன் நான். அதில் நான் அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஹேபிட்ஸ் தானே. இப்போ நமக்கு 2000 நம்மக்கிட்ட இருந்த எல்லா இந்த ஹேபிட்ஸும் போயிடுச்சு. when I came into Christ, அந்த அப்டமல் டியூபர்குலோசிஸ் இஷ்யூஸ்க்கு அப்புறம் ஐ வாஸ் சேவ்டு பை ஜீசஸ். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 25 years ஐ டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் ஸ்மோக், நத்திங். அது அவரோட கிருபை. என் பேட்ச் எத்தனையோ பேர் காணாம போயிட்டாங்க, எங்கன்னே தெரியாது. பட் ஸ்டில் ஐ எம் ரன்னிங் இந்த ரேஸ். ஓடிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவர் தான். இட் கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த்து. இன்றைக்கி நம்ம மலை ஏறுறோம், காடு ஏறி இறங்குறோம், வி டூ யுவர் ஜாப். ஸோ மோசே மாதிரி நம்ம அப்படி தான் நினச்சிப்போம். நான் அப்பா வந்து நமக்கு ஒரு லேட் என்ட்ரி கொடுக்குறாரு போல இருக்குது மினிஸ்ட்ரிக்குள்ளே. ஸ்டில் ஐ எம் அ லேர்னர். ஸ்டில் இன்னும் நம்ம மினிஸ்ட்ரியில் ஒன்றும் பெருசாக செய்யலை. இன்றைக்கும் அவர்கிட்ட இன்னும் பெரிய வாய்ப்பு மினிஸ்ட்ரியில் கொடுங்கப்பான்னு தான் கேட்டுட்ருக்கேன் நான். அதுக்கு இன்னும் அவர் வெயிட் பண்ணுறான்ற சொல்கிறாரா என்னன்னு தெரில. ஸோ ஐ எம் டூயிங் சம்திங். அப்படியே போயிட்டுருக்குது. He has his perfect time. Yeah. On time God. அவர் குறித்த காலத்துக்கு கண்டிப்பா தரிசனம் வச்சிருப்பாரு. கண்டிப்பா. நம் நினைவுகள் வேற, அவருடைய நினைவுகள் வேற. எரேமியால இருக்கிற மாதிரி. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் கால். பட் வி ஆர் டூயிங். இப்போ நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் அங்கே யூ கேன் பார்க்கலாம், ஓ இப்படி ஒன்று நடக்குதா அப்படின்னு. கம் ஆல் வெல்கம். நிறைய பேர் வருவாங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து. ஸோ இஸ் டூயிங் ஒண்டர்ஸ். உங்களோட ஃபெயிலியர்ஸில் நீங்கள் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் போகும்போது அது எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க? அந்த நேரம் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங்லி ரூட்டட் இன் காட் as வெல். ஸோ அந்த ஒரு ஃபேஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அங்கிள்? எப்படி நீங்கள் கிவ் அப் பண்ணாமல், பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் வரும்போதே அவள் தான் ஓகே நான் அதுக்கு மேலே நான் இது எப்படி போவேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு குவிட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டோட நிறையா பீப்புள் இருக்காங்க. அது மத்தியில் நீங்கள் எப்படி அந்த ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, நீங்கள் ஆக்சுவலாக நடந்தது என்னன்னா, கிரைஸ்டுக்குள்ளே வரத்துக்கு வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை, உபத்ரவம். ஆமாம். நான் குடிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் என் கையில் 1000 ரூபா இருக்கும். when I came out from that, I threw it off. அதுலேருந்து அந்த ரபிஷ்லேருந்து அந்த ஃபில்த்துலேருந்து நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் when I came strongly into Jesus, எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. எல்லாம் பட் அவரோட word of God made me like that. Made you strong. அந்த இடத்துல நான் பேக் ஸ்லைட் ஆயிருந்தேன்னா காலி. என்னடா இது, நேற்று இப்படி இருந்த வரைக்கும் when I was in a rotten world, I got everything. நான் when I came into Christ, என்னடா இவ்வளோ பிரச்சனைகள் வருது, அது வருது, இது வருது, வீடு காலி பண்ணுன்றானுங்க, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டவங்களுக்கு என்னடா. பிகாஸ் அப்போ எப்படியோ ஒன்று இருப்போம். பட் இது எல்லாமே இது பண்ணிட்டு அவருக்குள்ளே நெருங்க பார்த்தீங்கன்னா devil won't leave you. The devil and demons, they will get irritated. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க, அநியாயம் பண்ணுறீங்க, அட்டூழியம் பண்ணுறீங்கன்னா விட்டுரும். அதுக்கு தெரியும் நேராக போய் நரகத்தில் தான் விழ போகிறான்னு. உனக்கிட்ட வராது. ஏன்னா they itself took the route. when someone falls in knee, முழங்கால் போடுறான், கையை உயர்த்துறான், அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான்னா they start to tremble. சும்மா இருக்காது, மொத்த பெட்டாலியன் நம்ம பக்கம் திரும்பிடும். அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். பட் இதற்கு நடுவில் நீங்கள் நின்றுட்டிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் நின்றுட்டிங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் என்னை வச்சிருக்கிற மாதிரி உங்களையும் வச்சிருப்பார். உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நம்ம அவருக்காக சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று கண்ட பின்பு கர்த்தர் ஜீவகிரீடத்தை வைப்பார். யாக்கோபு 1 படிக்கிறோம். அதை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு தான் ஸ்ட்ரென்த் வேணும். சும்மா நம்ம அப்படி சர்ச்சுக்கு வந்தேன், ப்ரேயருக்கு வந்துட்டேன், நான் பாட்டு பாடிட்டேன், ஏன் எனக்கு இதெல்லாம் ஹம்பக்கு, இதெல்லாம் அவர் செய்யாதது கிடையாது. அவர் என்ன டு தி கோர் அவர் நமக்கு செய்துட்டார். இப்போ நீங்கள் நன்றி கடன் செய்கிறது உங்கள் வேலை. ஏன்னா நம்ம அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அவருக்கு நம்ம தேங்க்ஸ் கிவிங் பீரியடில் தான் நம்ம இருக்கிறோம். அவர் he has done it in the cross.
He has given you the authority. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சத்துருவுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்றார். லூக்கா 10:19 சொல்றார். He has given us the authority. இது கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து எடுத்து அந்த அந்த செக்கை பேங்க்ல போட தெரியலனா நம்ம என்ன கிறிஸ்டியன்? அதை நம்ம பயன்படுத்தணும்ல. ஸோ ஆனா உங்க இனிஷியல் ஃபெயிலியர்ஸ் அப்போ நீங்க எப்படி அங்கிள் அதுதான் ஃபேமிலி உங்க கூட அவங்களும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. அவங்களும் she was in faith இல்ல. ஓகே. இப்போ நானும் என்னோட ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அங்கிள்? இல்லை நான் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு முன்னாடி ஆயிடுச்சு. ஏடியா இருக்கிறப்ப ஆயிடுச்சு. she was a believer. நான் பிலீவர் கிடையாது. அதுதான் பிரச்சனையா இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆனால் அவளோட பொறுமை தான் வந்து நான் மாறினது. நான் இப்போ குடிச்சிட்டு வரப்போ கதவை 2 மணிக்கு தட்டுவேன் திறப்பா. ஒரு சராசரி ஒரு பெண்மணியாக இருந்து நீ இப்படி குடிச்சினா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்டுவேன் அது இதுன்னு கத்தியிருந்தான்னா தென் நான் இன்னும் மோசமாக இருப்பேன். பட் அவள் பேசவே மாட்டான். நான் போய் சட்டையை கழட்டி ஹேங்கரில் மாற்றிட்டு திரும்புவேன். பார்த்தா ஃப்ரேயிங் முழங்கால் போடுவா. அந்த முழங்கால் யுத்தம் தான் என்னையை காப்பாற்றியது. அது சாட்சியாக நின்றுட்டா அதில். ஸோ நான் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஹோப் கொடுத்ததும் அவள் தான். இதை தான் சொல்லுவாள், there is a purpose. இங்கே இருக்கிற எத்தனையோ ஆத்துமாக்களுக்காக தான் நம்மளை இங்கே வச்சுருக்காங்க ஆண்டவர். பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ மினிஸ்ட்ரியும் கொடுத்து 17 வருஷம் ஆண்டவர் நடத்துகிறார். ஷீ இஸ் டேக்கிங் த லீட். அவள் தான் முன்னாடி நிற்கிறான். ஆனால் அவளுக்கு அவ்வளோ உபத்திரம் இருக்குது ஹெல்த்தில் அதில் இதில். பட் ஷீ வில் பி ஸ்டாண்டிங் இன் தட் அட்மிட்ஸ் ஆஃப் திஸ். நாங்கள் அதை ஜெபிச்சு இதுதான் அது வந்து அது பழகிடுச்சு. இப்போ பவுல் மாதிரி தான், என் பலவீனத்தில் உங்கள் பலன் பூர்ணப்படுமாப்பா அப்படின்ட்டு நம்ம அதை மகிழ்ச்சியாக நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்க. அந்த ஸ்டேஜுக்கு தள்ளிட்டார். ஸோ இஸ் எக்யூப்பிங் அஸ். ஒரு வார் ஃப்ரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ட்ரைனிங், வி நீட் அ லாட் ஆஃப் ட்ரைனிங். திடீர்னு போய் பார்டரில் நிற்க முடியாது நீங்கள் எதிராளியோட சண்டை போடுறதுக்கு. அப்போ நம்ம நிறைய ட்ரைனிங் அண்டர்கோ ஆகுனா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அதுதான் நான் நினச்சிப்பேன். நவ் ஐ எம் இன் அ ட்ரைனிங் பீரியட். அவ்வளோதான். அந்த இடத்துக்கு போனோன்னு தான் ஹீ வில் கிவ் ஆல் திஸ். அவரோட இது அந்த வாருக்குள்ளே நம்மளை என்டர் பண்ண விடுவார். பிகாஸ் ஹீ இஸ் அ குட் ஃபாதர். தான் பிள்ளைய வந்து முழு தயார் பண்ணாமல் தண்ணியில் தூக்கி போட்டுற மாட்டாங்கல்ல, அதுக்கு நீந்த தெரியாது. அப்போ ஒரு நல்ல தகப்பன் முதல்ல கற்றுக் கொடுக்கணும்ல, கற்றுக் கொடுத்து இது பண்ணி தான் ஹி வில் த்ரோ இன்சைட் த வாட்டர், தென் ஹீ கேன் ஸ்விம் அண்ட் கோ. அப்படி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கார். எப்போ எது என்ன இப்போ ஃபேஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். எனிதிங் வா ஃபேஸ் பண்ணுவா அப்படின்ற ஒரு so strong, nothing can shake you because உங்க foundation is so rooted and deep in God. Yes, அது இல்லாதனால தான் பிரச்சனையே. when a church gives wrong messages, உங்களை வந்து தவறான உபதேசங்கள் கொடுத்து நயவசனிப்போடு கட்டுக்கதைகளை சொல்லி வளர்க்குறப்ப நீங்கள் ஃபெய்த்தில் வளரவே முடியாது. சத்தியத்தில் உங்களை வளர்த்தாதான் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு சோல்ஜராக வருவீங்க. நீங்கள் அப்போ தான் ஃபேஸ் பண்ண முடியும். அதுதான் மிஸ் பண்ணிடுறாங்க எல்லாருமே. பவுல் சொல்கிறார்ல, ஒரு ஆத்மாவை நான் ரட்சிப்பில் நடத்துறதுக்கு கர்ப்ப வேதனைப்படுகிறேன்றார். இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அந்த டெலிவரி செஷன் மாதிரி ஆயிடுதுன்றார் ஒருத்தனை நான் வந்து கொண்டு வரத்துக்குள்ள. இன்னைக்கு அப்படி இல்லையே. வசனத்தை சொல்கிறதே இல்லையே. நீ என்ன வேணால் தப்பு பண்ணு, எல்லாம் குடி, அடல்டரி சின்லரு, உண்டியல்ல காசு போட்டு போ. ஆனால் வசனம் சொல்லுதில்ல, 5:21 மத்தேயுல சொல்கிறாருல்ல, உன் கூட உன் சகோதரனுக்கு பிணக்கு இருந்துச்சுன்னா நீ காணிக்கை பெட்டிக்கிட்ட வராதன்றார். அந்த தீட்டை கொண்டு வந்து போடாதன்றார். எத்தனை சபை சொல்ல முடியும்? பாட்டு தானே பாடுறோம் காணிக்கைக்கு முன்னாடி. எங்கள் சபை சொல்லுது, சாந்தி நிலையத்தில் தான் சொல்லுவோம். உனக்கு பக்கத்தில் சண்டை, உறவுகளோட சண்டை, சகோதரிகளோட சண்டை, காணிக்கை கிட்ட வராதிங்க. நாங்கள் காணிக்கை வாங்குறதும் கிடையாது, அது வேறு விஷயம். சொல்கிறேன், இதை நாங்கள் மெசேஜாக சொல்கிறேன். அது சொல்லணும்ல. அப்பா அதை தானே சொன்னார், டோன்ட் பிரிங் தட் மணின்றார்ல. இன்றைக்கி என்ன அநியாயம் பண்ணுறான், லஞ்சம் வாங்குறானுங்க, ஏமாத்துறானுங்க, ரியல் எஸ்டேட்டில் டபுள் ஆக்கி ஏமாற்றி விற்கிறானுங்க, கஞ்சா விற்கிறாங்க, எல்லா காசும் கொண்டு வந்து குண்டையில் போடுறானுங்க. அது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண முடியும்? கரைப்படிந்த பணத்தை எப்படி? அது யூதாஸ் பணம் மாதிரி தானே, ரத்தம் படிந்த பணம் தானே. அது எப்படி நீங்கள் வாங்குறீங்க? ஷுட் நாட் கெட் இட். அப்போ அட்லீஸ்ட் சொல்லணும். நீ முதல்ல சரி பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வந்து போடு. உன் ஒய்ஃபு கூட சண்டை போட்டுட்டே இல்லை, போடாத காணிக்கப்பட்டியில் கரெக்ட் பண்ணு, சமாதானமாவு, மன்னிப்பு கேளு, அடுத்த வாரம் கொண்டு வந்து இந்த பணத்தை போடு. அப்படியா சொல்லணும். ஸோ இங்கே தான் பிரச்சனையே. சத்தியத்தை சத்தியமாக எடுத்து சொல்கிறதுக்கு ரொம்ப குறைவு ஆட்கள். நான் சொல்கிறது எல்லாரும் அப்படி கிடையாது. 100க்கு 10 பேர் தான் சத்தியத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. 90 பேர் தே ஆர்
அவங்களோட ரூட்டில் போயிட்டுருக்காங்க. பட் தே மஸ்ட் ஆன்சர் காட். அது ஒரு நாள் இருக்குது. How was your journey, uncle? Failures பார்த்துட்டு திடீர்னு ஒரு சக்ஸஸ் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் அப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? ஒன்றுமே ஆகலை. அதை பற்றி ஒரு இதுவும் வரல. ஏன்னா எனக்கு தெரியும் இதுவும் மாயைன்னு. நான் பல இடத்துல பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன், சக்ஸஸ் இஸ் நாட் அ டெஸ்டினி. அது இலக்கோ டார்கெட்டோ கிடையாது. வெற்றி என்பது இலக்கு கிடையாது, அது ஒரு பயணம். அது ஒரு பயணம், அவ்வளோதான். இட்ஸ் அ ஜேர்னி, அவ்வளோதான். அதனால் என்னோட மைனா கும்கிலாம் பிளாக் பஸ்டர் ரெக்கார்டை உடைக்குது கலெக்ஷனில் அப்படி இப்படிலாம் சொல்கிறப்பெல்லாம் எனக்கு ஒன்றுமே வரல. ஏன்னா நான் உச்ச வறுமையை சந்தித்த ஆள், அவமானத்தை சந்தித்த ஆள். என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வரோம் நம்ம. அப்போ புது பணக்காரன் மாதிரி தம்முன்னு அப்படிலாம். ஆனால் நிறைய பேருக்கு அவங்க அந்த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வந்தோடனே அந்த பெருமை அதெல்லாம் நிறைய ப்ரைட் அதெல்லாமே எடுத்தோடனே வந்துடும். பட் யூ ஸ்டில் சோ ஹம்பிள், சோ கிரவுண்டட். இல்லை அதான் நான் சொன்னேன், எனக்கும் வந்துச்சு. நான் அது எங்க வசனத்தால் அடித்தேன். உடனே அப்பா கிட்ட அதை நான் ஒப்பு கொடுக்குறேன்ல. ஆண்டவர் சொல்றாருல, பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். வேற எதுக்குமே அவர் சொன்னதே கிடையாது. பொய் பேசுறவனுக்கு நான் எதிர்த்து நிற்கலாம்னு சொல்லல. He doesn't like பெருமை. அது ஏன்னா கிரைஸ்ட் வாஸ் டு தி டவுன் டு எர்த் கிடையாது, அதை தாண்டி அவர் இருந்திருக்கார். சீஷர்களோட பாதங்களை கழுவினார். நம்மக்கிட்ட உதாரண புருஷனாக இருந்துட்டார் அவர். நான் ஊழியத்தை எடுத்துக்க வரல, ஊழியத்தை செய்ய வந்திருக்கேன்னார். ஐ கேம் டு சர்வ்னார். ஐ நாட் கம் டு பொசஸ் த மினிஸ்ட்ரி, ஐ கேம் டு சர்வ்னார். அவரே அப்படி இருக்கிறாருன்றப்ப நம்மலாம் யாரு? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்காங்க சொல்லுங்க? டு தி கோர் லக்ஸரி லைஃப் தான். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தம். எனக்கு நான் அவங்க கூடலாம் நான் அட்டாச்சே ஆக மாட்டேன், போகவும் மாட்டேன். ஆவியானவர் என்னை விடவும் மாட்டார். நான் பல முறை சொன்னது தான். நான் நேற்று என்னோட வெள்ளிக்கிழமை சர்மனில் அதுதான் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் காலையில் அழகாக பேசினார். நீ ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணு, கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணு. ஆவியோடும் பாடு, கருத்தோடும் பாடு. இது ரெண்டுமே இருக்காது இன்னைக்கு சபைக்குள்ள. வித் ஸ்பிரிட், with the presence of spirit you should give the prayers. என்ன அதில் கருத்து இருக்கணும், அதில் வந்து ஒரு நாலேஜபிளாக அந்த ப்ரேயர் இருக்கணும். சும்மா அழப்புகிற வார்த்தை ஃபார்முலா மாதிரி லபடபடபடபன்லாம் இப்படி தான் நாங்கள் கற்றுக்குறோம் அப்பா கிட்ட. ஆவியோடு வித் பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் யூ ஷுட் சிங். அப்போ தேர் மஸ்ட் பி அ ட்ரம்பிளிங் இன்சைட். பயத்துடன் நடுக்கத்துடன் தேவனை கலிகூறணும். இன்னைக்கு அப்படியே நடக்குது. அதெல்லாம் நான் என்னை விட நாங்கள்லாம் சினிமாவில் அப்படி செட்டு போட்ட ஆளுங்க. நான் அதெல்லாம் பார்த்து பரிதாபப்பட்டு ஜெபிச்சுட்டு போகிறேன் அந்த கூட்டத்துக்காக. அவ்வளோ பெரிய ஸ்டேஜ், கலர் லைட்டு, புகை போட்டுக்கிட்டு, கூத்து அடிச்சுக்கிட்டு. இஃப் காட் இஸ் தேர், தே கான் பி தேர். எரேமியா 23:29 சொல்கிறார், என் வார்த்தை அக்னியை போலுன்றார். இஸ் வேர்ட் இஸ் ஃபயர். கண்மலையை பிளக்கிற சம்மட்டி போலன்றார், நொறுக்கிடுவன்றார். அப்போ ஆண்டவர் அங்கே இருந்தாருன்னா அவங்களாம் காணா போயிடுவாங்க. தேர் இஸ் நோ காட் தேர். அந்த ஸ்டேஜில் கர்த்தரே இல்லை. இட்ஸ் அ கிளப், அவ்வளோதான். கர்த்தர் அங்கே இல்லை. அதனால் அந்த ஆட்டம் நடக்குது. ஓகே, ஆடுங்க, எத்தனை நாள் ஆடிங்கன்னு பார்ப்போம். கர்த்தர் அப்படி கிடையாது. யோவான் சொல்கிறார் பாருங்க, அவருடைய பாத ரட்சியின் வாரை தொடுவதற்கு கூட நான் தகுதியற்றவன்றார். அந்த ஹம்பிள்னஸ் இருக்கணும், அந்த ஹியூமிலிட்டி இருக்கணும், உள்ளுக்குள்ள பணிவு இருக்கணும். அது இருக்கா? இப்பயும் நாங்கள் பயப்படுறோம். இன்னும் அப்பா கிட்ட அதுதான் நான் கேட்குறேன்ப்பா, நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் வெறும் டஸ்ட்டுப்பா. சமயத்தில் 4 பேர் நமக்கு அந்த வாழ்த்தை சொல்கிறார் பாருங்க, உங்களை எல்லாரும் புகழ்கிறப்ப ஐயோன்றார். இட் வில் பிகம் அ கர்ஸ். நீங்கள் நம்ம ஆளுங்க அதை விரும்புகிறானுங்க நிறையா. தே வாண்ட் டு ப்ரொஜெக்ட் தம் செல்ஸ், ஃபோட்டோஸ் போட்டுக்கணும், நம்ம நிற்கணும், நம்ம பாவம் அவங்களுக்காக ஜெபிக்கும். அப்படி தான் இருக்கணும். அவங்கெல்லாம் தூரமாக இருந்துக்கிட்டாங்க. இப்போ கர்த்தரே அப்படி தான் இருந்தார். அப்பா கிட்ட நான் தாங்க பல முறை நமக்கு வாழ்த்து வரப்போ நினைப்பேன், அப்பா நான் உங்களை அந்த எருசலேம் பட்டணத்தில் சுமந்து போன கழுதப்பா, நான் ஐ ஆம் ஜஸ்ட் அ டாங்கி. எந்த கிரெடிட்டும் இந்த கழுதை எடுத்துக்கூடாது. எல்லாரும் வந்து ஓசனா சொல்கிறாங்கன்னா கழுதை நினச்சிக்கிச்சான் சில நேரத்தில். நம்மளை பார்த்து சொல்ல, அவன் மேலே உட்காந்துருக்கு இயேசுவை பார்த்து சொல்கிறான். வி ஷுட் நாட் திங்க் அவர் செல்ஃப் லைக் தட். நம்ம ஒன்றுமே கிடையாது. நான் வந்து வார்த்தைக்காக சொல்ல. பிகாஸ் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஐ ரியலி லவ்ட் இட் அங்கிள். நீங்கள் சொன்னீங்கல்ல, நீர் பெருகவும் நான் சிறுகவும். இது உண்மை. இது உண்மை. நான் எனக்குள்ளே சப்கான்ஷியஸாக சில நேரத்தில் நான் தான் சொல்கிறேன், ஐ எம் ஹியூமன். ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று அப்படி தூக்கும்ல, நம்ம அந்த இடத்துல அடிப்பேன் மண்டவுல. ஆவியானவர்கிட்ட கெஞ்சி மன்னிப்பு கேட்டு, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ மை லார்ட், நான் கேட்டுருவேன். அவ்வளோதான். நம்ம அதை கேட்டுருணும். அப்போ தான் அது ரெடம்ஷன் அங்கே நடக்கும். நீங்கள் அதை கேரி ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இட் வில் கம், ஜெலஸ் வரும். நம்ம ஹியூமன் தான்.
உடனே நம்ம வந்து ஐயோ என்னடா இந்த சிந்தை எனக்கு வந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை இந்த சிந்தையை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஏசப்பான்னு கேட்டுருணும். ஹி வில் டூ இட். அதுதான் சொல்கிறேனே, இந்த கனெக்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல ரேடியோவில் வந்து இந்த சேனல் வச்சோம்னா இந்த 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 சேனல் கிடைக்கும்ன்றது மாதிரி every time you must be having a connect with him. Tune yourself with Jesus. You should not be tuned with the world. அதனால தான் வந்து 1 யோவான் 2 15-16 சொல்லுவார், ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்ட்டார். எவ்வளோ பெரிய வார்த்தைங்க அது. இஃப் யூ லவ் த வேர்ல்ட், த லவ் ஆஃப் காட் இஸ் நாட் இன்சைட் யூ. அவர் உங்களை நேசிக்கவே மாட்டார். நம்ம அப்படியா இருக்கும். அப்போ அடுத்த வசனத்தில் சொல்லுவார், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் உலகமா? இதுதான் உலகம். இது எல்லாமே நம்மளை விட்டு காணப்படும். அதே மாதிரி யாக்கோபு 4:4 சொல்லுவார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியாது இருக்கிறீர்களா? இஃப் யூ லவ் த வேர்ல்ட் யூ ஆர் பிகமிங் த எனிமி ஆஃப் காட். ஆனால் இங்கே சொல்லி கொடுக்கறது பூரா உலகத்தை தான். தேவனுடைய ராஜ்யம்னா நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நான் அதை கற்றுக்கிட்டேன் ஒரு நாள். வாட் இஸ் காட்ஸ் கிங்டம்ன்றப்போ ரோமர் 14:17 இருக்குது, ரோமன்ஸ் 14:17 இருக்குது. வாட் இஸ் காட்ஸ் கிங்டம்? தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் ட்ரிங்கிங், பீயிங் மெரி, கார், பங்களா, இது கிடையாது தேவனுடைய ராஜ்யம். ரைச்சியஸ் லைஃப், வெரி பீஸ்ஃபுல், சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாய் நம்ம மாறணும். இவ்வளோ இருக்குது. இது சபை சொல்லணும். அதுதான் நான் தான் சொல்லுவேன். அதனால தான் ஆண்டவர் வந்து அன்னைக்கே சொல்லிட்டாரு, எங்கே 20,000-30,000 பேர் கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன்னா சொன்னார். எங்கு 2-3 என் நாமத்தில். ஏன்னா அவருக்கு தெரியும் 2 தான் தேருன்னு. 20,000 பேரில் நம்ம அந்த 2ல் ஒருத்தராச்சும் வந்துடணும்னு நம்ம போராடுறோம். நம்ம கண்டிப்பாக. அங்கிள், நீங்கள் சர்ச்சஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களோட ரைட் மைண்ட் செட் என்னவா இருக்கணும்? இல்லை, எனக்கு பர்சனலாக என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஐ எம் கோட்டிங் இட் ஃப்ரம் ஸ்கிரிப்சர்ஸ். 1 கொரிந்தியர் 3:16-17 பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா? யூ ஆர் த சர்ச். நான் சொல்ல, அவர் வேர்டு, காட்ஸ் வேர்டு சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஒருவன் அவர் அதை கெடுத்தால் தேவன் அதை கெடுத்து போடுவார். நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ வி ஆர் த சர்ச். இட்ஸ் நாட் அபவுட் அ ஸ்ட்ரக்சரல், ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம போயிட்டு வர்றது சர்ச் கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசப்பாவே சொல்லியிருக்காரு, என்னை இடிச்சு போடுங்க, நான் 3 நாளைக்குள்ளே நான் கட்டுவேன்வார். அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து பேசினார் என்று எழுதியிருக்கும். ஸோ அப்போ வி மஸ்ட் பிகம் அ சர்ச். அப்போ சபையில் போதகர்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒருவரும் தனிப்பட்ட முறையில் ஆலயமாக மாறணும். தே மஸ்ட் லுக் தெம் அஸ் அ சர்ச். அப்போ இந்த சர்ச் எப்படி இருக்கணும்? இந்த சர்ச்சோட வாசல் இந்த கண்ணு வந்து பரிசுத்தமானதை பார்க்கணும். இந்த சர்ச்சோட ஜன்னல் வந்து என்ன? இந்த காது, பரிசுத்தமான விஷயங்களை கேட்கணும். இந்த சர்ச்சோட பலிபீடம் வந்து ஆல்டர் வந்து இந்த நாக்கு, அது பரிசுத்தமாக பேசணும். இட் மஸ்ட் பி வெரி பியூர். இந்த சர்ச்சில் வந்து இருதயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வசனங்களாக நிரப்பப்பட்டிருக்கும். அப்போ நாம் சர்ச்சாக கண்ணாடியில் காலையில் எந்திரிச்சு நான் பார்க்குறப்ப நான் ஒரு சர்ச்சாக என்னை பார்க்கணும். எழுப்புதல் நம்ம சொல்கிறோம். முதல்ல தனி மனித எழுப்புதல் வந்தால் தான் தேசத்தில் எழுப்புதல் வரும். இல்லைன்னா எப்படி வரும்? ஐ கான்ட் ப்ரே ஃபார் த ரிவைவல் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் எப்படி பண்ண முடியும்? முதல்ல வந்து என்னுடைய ஆவியில் எளிமை வரணும், என்னுடைய சாந்த குணம் வளரணும், என்னோட கோபம் என்னை விட்டு மாறணும், எனக்குள்ள ஒரு பெரிய ரிவைவல் நடக்கணும். இப்படி எல்லாருமே நான் ஒரு இண்டிவிஜுவலாக இந்த சர்ச் க்ளீன் ஆகி எல்லாரும் சபை, நாம தான் சபை என்று அர்த்தம் என்னன்னா நாம தான் சபை. கூடுகிற இடம் ஒரு கட்டடம், அது வந்து ஒரு பில்டிங். அங்கே வந்து தேவன் சொல்கிறாருல, மனுஷரால் கைவேலையில் கட்டப்பட்டதில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறார் அவர். அப்போ நான் இங்கே தான் இருக்கிறார் அவர். அப்போ இதை நான் வந்து பியாராக வச்சுக்கணும். ஐ மஸ்ட் பிகம் அ சர்ச். அப்போ சர்ச் வந்து ஹோல்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு நடமாடும் சபையாக, ஒரு சர்ச்சாக இருக்கணும். முதல்ல எல்லாம் மாறணும் நம்ம. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது, அதுதான் விரும்புகிறார். ஸோ நாம் தனிப்பட்ட முறையில் உள்ளுக்குள்ள ஒரு ரிவைவல் நடந்தால் தான் இந்த தேசத்தில் ரிவைவல் நடக்கும். அது வரைக்கும் நடக்காது. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம்,
ஒரு தனிப்பட்ட நான் ரெகுலராக நான் சர்ச்சுக்கு போகிற ஆள், சர்ச் முடிஞ்ச உடனே வெளியில் வரப்பே சண்டை போட்டு வரேன், அடிதடியில் இறங்குறேன், தண்ணியை போடுறேன், தம் அடிக்கிறேன், திருப்பியும் கெட்ட வார்த்தை வருது வாயில். வாட் வில் ஹேப்பன்? கேட்டால் இவங்க எங்கே போயிட்டு வரீங்கன்னா உபவாச ஜெபத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. எல்லாம் இப்போ போகிறதுக்கு முன்னாடியே வீட்டில் எல்லாரும் சண்டை போட்டு அதுதான் பிரச்சனையோட தான் போகிறது. ஆமாம், அதான் சொல்கிறேன். அப்போ நம்ம மனசாட்சியை, நம்ம வசனம் இருக்குல்ல, நம்ம மனசாட்சியை நம்மளை குற்றப்படுத்தினா தேவன் வந்து குற்றப்படுத்தணும் அவசியமே கிடையாது. என்னோட கான்சியஸே சொல்லுதே நீ சரியில்லைன்னு. அப்போ நான் முதல்ல என்ன கரெக்ட் பண்ணிக்கணும், நான் முதல்ல அக்செப்ட் பண்ணணும்ல. என்ன நான் நினைக்கிறேன், நான் நல்ல ப்ரேயர் பண்ண ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வேறு வந்துடுது நிறைய பேருக்கு. அப்போ நான்லாம் ப்ரேயர் பண்ணேன்னா எப்படிடா நீ பேச முடியுது? அப்படி சொல்லவே கூடாது. நீ எங்கே ப்ரேயர் பண்ணுற? உனக்காக ஆவியானவர் பரிந்து மன்றாடி ஜெபிக்கிறார். யூஆர் ஜஸ்ட் ஸ்கெலிட்டன், ஒரு கூடு தான் நின்று. அவர் தான் நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு, அவர் தான் வேர்ட்ஸை கொடுக்குறாரு, அவர் தான் எனக்கு வந்து என்னை ஃபில் பண்ணி அவர் தான் வந்து பிதாகிட்ட பரிந்து மன்றாடி ஜெபிக்கிறாரு. ஐ கான்ட் டேக் எனி கிரெடிட். நான் அப்படி எடுத்துக்க முடியும். அதில் ஒரு ப்ரைடு வேறு. நான் பைபிள் வந்து 50 தாட்டி படிச்சிட்டேன். 50 முறை நீ படித்த, உன்னை பைபிள் படித்ததா? அந்த கொஸ்டினை போட்டியா? நீ படிச்சுட்ட. டிட் காட் கிராஸ் யூ? நிறைய பேருக்கு வந்து நித்திய ஜீவன் என்னன்னு தெரியாது. ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். யோவான் 17:3 அழகாக சொல்லி கொடுக்குறாரு. வாட் இஸ் எட்டர்னல் லைஃப்ன்றத, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையுன்வார். ஜீசஸ் ப்ரேயர் அது 17. ஜான் 17 வந்து இட்ஸ் ப்ரேயர் ஆஃப் கிரைஸ்ட். அது அப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுவார். யோவான் 17 அதில் 3 சொல்லுவார், 3வது வசனத்தில், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்வார். நோயிங் காட் இஸ் எட்டர்னல் லைஃப். நீ நிறைய பேர் தெரிஞ்சிக்கவே இல்லை அவர் யாருன்னு. அவர் தெரிஞ்சால் இந்த கூத்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்போ நாம் இன்னும் அவரை அறிகிறப்பா பவுல் சொல்கிற மாதிரி உம்மை அறிகிற அறிவின் நிமித்தமாக, பிலிப்பியர் 1 சொல்லுவார், உம்மை அறிகிற அறிவின் நிமித்தமாக இந்த உலகத்தை நான் நஷ்டமும் குப்பையுமா என்றார். இட்ஸ் அ கார்பேஜ் என்றார். ஆனால் நம்ம இந்த கார்பேஜுக்காக நம்ம ஆளுங்களை சர்ச்சில் கூட்டுறாங்க நிறைய பேர். இந்த நீ அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நீ இப்படி இருக்கணும், 4 கார் வாங்கிடணும், 3 கார் வாங்கிடணும், அதை ஒரு சாட்சியாக வந்து சொல்ல வைக்கிறது. இது எவ்வளோ ஒரு அதே சாட்சி. நேற்று வரைக்கும் நான் கோவப்பட்டேன் சார், என் ஒய்ஃபை நடு ரோட்டில் போட்டு அடிப்பேன் சார், தண்ணி அடிச்சிட்டு இருப்பேன் சார், இன்றைக்கி நான் கர்த்தர் என்னை மாற்றிட்டார் சார். அதுதான் சாட்சி. அப்படி சாட்சியை தானே மேலே ஏற்றணும். அதை விட்டுவிட்டு நான் வந்து இது வாங்கிட்டேன் அது வாங்கிட்டேன், இதுவா சாட்சி? அதை ஆண்டவர் விரும்பவே இல்லையா? வெளிப்படுத்தின இது அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் கோயில் வாசண்டையில் யோவனும் பேதுருவும் போகிறப்ப அந்த முடவன் வந்து அவங்க கையே பார்த்துட்டு நிற்கிறான், ஏதாவது கிடைக்குமான்றப்ப அவர் சொன்னது, 2 பேரும் சொன்னது என்ன? ஆஃப்டர் அந்த மேல் வீட்டு அறை நிகழ்வுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு சபைக்கு போகிறப்ப அவங்க கிட்ட என்ன சொன்னாங்க? அந்த முடவன்கிட்ட 2 பேரும் என்ன சொன்னாங்க? பேதுரு என்ன சொன்னார்? வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதையே உனக்கு கொடுக்குறேன்னாரு. ஏசு கிறிஸ்து மட்டும்தான் என்கிட்ட இருக்கார். அதை எடுத்துக்கோ. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எந்திரி, நட, ஓடு. அவன் எழுந்து துள்ளி குதித்துலாம் இருக்கும் எக்ஸ்பிரஷன்ஸ். இன்றைக்கி ஏன் சபையில் வந்து மிராக்கிள்ஸ் நடக்கிறது இல்லை? பிகாஸ் தேர் இஸ் நோ ஜீசஸ் இன் தேம். வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, அசட்ஸ் இருக்குது, ஃபார்ம் ஹவுசஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஜீசஸ் இல்லை. அதனால தான் மிராக்கிள்ஸ் இல்லை. இப்போ நம்ம ஜெபிச்சு கேட்குறது அதுதான், நம்ம கேட்கணும். ஆதி சபையில் நடந்த அற்புதங்கள் நடக்கணும். அப்பா, இந்த பாவி, நான் பாவி, என்னை இன்னும் புடம்பிடுங்க, என்னை இன்னும் என் உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள், உங்களை துக்கப்படுத்துகிற வழி என்கிட்ட இருந்தால் எனக்கு எடுத்து சொல்லுங்கள். அதை தான் நம்ம கேட்கணும். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும்ல. அது கிடையாதுல்ல. இன்றைக்கி 2 தாட்டி நல்லா ஜெபிச்சிட்டோம், நல்லா ரெகுலராக. அது அழகாக லூக்கா 18 இருக்கும் பாருங்கள், 2 பேரோட ஜெபம். ஒரு பரிசேயனோட ஜெபம், ஆயக்கார ஜெபம். பரிசேயன் ஆல்டர்கிட்ட நிற்பான், அவன் சொல்கிற ஜெபம் பாருங்க, நான் வந்து ரெகுலராக வந்து சர்ச்சுக்கு வரேன், பாட்டு பாடுறேன், காணிக்கை போட்டுடுறேன், உபவாசம் இருந்துடுறேன், நான் இவங்க மாதிரி டாக்ஸ் கலெக்டர்ஸ் மாதிரி நான் எதுவும் அவனை மாதிரிலாம் கிடையாது, அந்த ஆயக்காரன் மாதிரி கிடையாது, அங்கேயும் குற்றம் சொல்கிறான். ஆனால் அவன் பாருங்க அங்கே நின்றுக்கிட்டு வானத்தை கூட ஏறெடுத்து பார்க்கலையாம். தரையை நோக்கி பார்த்துட்டு நடுக்கத்தோடு சொன்னானா, அப்பா, பாவியான மனுஷன் என் மேலே கிருபையாக இருங்கன்னானா. ஏசப்பா சொல்கிறாரு, அவனோட தான் அவன் நீதிமான ஆக்கப்பட்டவனா அங்கேருந்து புறப்பட்டு போனான்ற. இன்றைக்கி எந்த ஜபத்தை நம்ம செஞ்சிட்ருக்கோம்? பரிசேயன் ஜபமா, ஆயக்காரன் ஜபம்? இது சபை சொல்லி கொடுக்கணும்ல. ஸோ நிறைய இருக்குது. நம்ம இது என்னன்னா, நீங்கள் ஸ்கிரிப்சர்ஸோட அவங்கள நடத்திட்டீங்கன்னா ஆவியானவர் விடுதலை கொடுத்துடுவார் அவங்களுக்கு. அதுதான் மெயினுங்க. ஸோ நம்ம பாட்டு பாடுற நேரங்களை விட
நம்ம இதுக்கு டைம் அதிகமாக கொடுத்துட்டோம்னா ரியலி வி வில் பெரிய ஒரு ரெடம்ஷன் நடக்கும், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும் சபையில். அதற்கான முக்கியத்துவம் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க 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 ஆவியானவர் அங்கே இடைபடுவார். பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாமே நடக்கும். ஐ சி ஸோ மச் அங்கிள், உங்கள் வாழ்க்கை ஸ்கிரிப்சர்ஸோட அலைண்டா. இப்போ நீங்கள் உங்களோட இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டும், மற்றவங்களையும் உங்களையும் வாட் செப்ஸ் யூ அப்பார்ட்? இல்லை எனக்கு எல்லாரும் பண்ற சில விஷயங்கள் நீங்க பண்ணாம எப்பவுமே தனியா தெரிஞ்ச ஏதாவது காரியங்கள் இருக்கா நீங்க அங்க ரெகுலரா ஃபாலோ பண்றதா இருக்கட்டும்? அப்படி கிடையாது. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி. பட் என்னன்னா தே லைக் இட். இப்போ நான் ஒருத்தர் என்கிட்ட வந்தார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, கர்த்தரோட பிள்ளை, இனிமேல் நீங்கள் சினிமாவில் இருக்கக்கூடாது வாங்க அப்படின்னாரு. நண்பர் தான். அவர்கிட்ட சொன்னேன், சரி நான் வரது என்ன, வந்துட்டேன்னா ஒரு செய்தி அவ்வளோதான், நான் சினிமா விட்டு வந்துட்டேன்னு. பட் அது கிடையாதுங்க. என்னோட மார்க்கெட் பிளேஸில் நான் நின்று இப்போ நான் ஷூட்டிங்கில் காலையில் என்னோட கொலீக்ஸ், என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் அவங்க கூட இணைஞ்சு நான் ஒரு ப்ரேயர் பண்ணுறேன்ல, அது உங்கள் பேங்க்லேயோ உங்கள் ஐடி ஃபீல்ட்லேயோ உங்களால் செய்ய முடியுமான்னு முடியாதுல்ல. அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குல்ல, பிகாஸ் தே அக்செப்ட். நான் அவங்க அப்படி என்னை பார்த்ததே கிடையாது, இண்டஸ்ட்ரியில் என்னை அப்படி அவங்க வேறு பிரித்து பார்த்ததே கிடையாது. அதுதான் எனக்கு பிடிச்சது இங்கே இண்டஸ்ட்ரிக்குள்ளே. மற்ற துறையில் கூட இது இருக்கலாம், அந்த வேறுபாடு இருக்கலாம். எனக்கு அதை என்றைக்குமே சொல்கிறேன், இன்றைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க, என் கூட வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸு அதை பற்றி நான் கூட மறந்துடுவேன் சில நேரத்தில். சார் ப்ரேயர் பண்ணிடலாம் சார் அப்படின்வாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தே ஆர் கனெக்டிங்ல, அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க அவங்களுக்குள்ளேயே இன்கல்கேட் பண்றீங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஒரு செக்குலர் அரீனாக்குள்ள நடக்குமான்னா டவுட் தானே. இன்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையோ ஒரு இதுலையோ போய் செய்ய முடியுமா? முடியாது. பட் ஐ ஆம் ஹேவிங் அ சான்ஸ் இல்லை, ஐ ஆம் கெட்டிங் அ சான்ஸ் இல்லை. அப்போ அது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குல்ல. இப்போ நீங்கள் கேட்ட அந்த வித்தியாசம் அதுதான். எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது, அந்த நிறைவு இருக்குது அந்த இடத்துல. அண்ட் தே ஹவ் கிவன் டெஸ்டிமோனிஸ். நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு எனக்கு ஷூட்டிங்கில். அவங்களே சொல்லியிருக்காங்க, அந்த ஃபைட்டர்ஸே என்கிட்ட அந்த மைனால பஸ் கீழே விழுது, சார் அந்த ப்ரேயர் உண்மையிலுமே சார் அப்படின்னு. அப்போ எனக்கு எவ்வளோ அப்ப என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் அவங்களே சொல்றாங்க, சார் ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் அப்படின்றப்ப they are coming, they are getting connected with the presence of God. அவங்களுக்கும் நிறைய நல்லது ஆண்டவர் செய்கிறாரு, அவங்ககிட்ட சாட்சிகளாக என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குல்ல. ஸோ அடிக்கடி உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வரும்ல அங்கிள், நீங்கள் ஏன்னா கிறிஸ்டினா டைரக்டராக இருக்கீங்கல்ல, சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கீங்க, படம் பார்க்கறது தப்பு அப்படிலாம். ஸோ ஹவு டு யூ அட்ரஸ் தோஸ் கொஸ்டின்ஸ்? இது ரொம்ப காமனாக ஐ திங்க் வரும். புதுசாலாம் என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க. சினிமாவுக்கு ஒருத்தர் ஸ்பெல்லிங்லாம் சொன்னார், SINMA சினிமா. நானே யோசிச்சு பாரு, CINEMA தானே சினிமா, சினிமா SINMA. ஓ அப்போ நீங்கள் எங்களை மொத்தமாக பாவிகன்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னு. இல்லை நான் சொல்கிறேன், நான் சொன்னேன், நீங்கள் அப்படி எங்களை ஜட்ஜ் பண்ணிங்கன்னா, இஃப் யூ ஃபீல் தட் வி ஆர் சின்னர்ஸ், கிரைஸ்ட் கேம் ஃபார் சின்னர்ஸ். அதனால் அந்த கிரெடிட் நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் கிளம்புங்கன்ட்டேன். நீங்கள் அப்படி ஒரு முத்திரையை போட்டிங்கன்னா கிளம்பு. நம்ம யாருமே ஒரு விபச்சாரத்தின் நிமித்தம் பிடிக்கப்பட்ட ஒரு மகள், ஒரு பெண், மகள் கூட கிடையாது, பெண். அப்ப கல்லெறிந்து கொள்ளணும் வரப்ப ஏசப்பாவை குற்றப்படுத்துறதுக்கு மோசேவின் முறைமைகளை இவர் எப்படி மாற்றி சொல்ல போறாருன்னு அவரை லாக் பண்றதுக்கு அவர்கிட்ட கொண்டு போடுறாங்க. இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல, உங்களில் பாவம் செய்யாதவன் கல் எடுத்து எரிங்கப்பா அப்படின்னாரு. மொத்த பேருமே கில்ட்டு வந்துருச்சு, கல்லை கீழே விட்டு போயிட்டானுங்க. என்ன ஆனால் அவர் எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த மகள், அந்த பெண்மணியை பார்த்து மகளேன்னார். அதான் கர்த்தர். என்ன உலகம் வேற மாதிரி பார்த்துச்சு, ஆனால் அவர் எப்படி பார்த்தாரு, அவளை மகள்னு பார்த்தாரு. மகளே போ, இனி பாவம் செய்யாத. அவ ரட்சிக்கப்பட்டா. அப்போ நாம அந்த வேலையை பார்க்கணுமா, இல்லை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? யாரையும் பண்ணக்கூடாது. ஏன்னா கர்த்தர் அப்படி பார்க்கல. இன்னொன்று, நான் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து அப்பாவோட ஊழியத்தை செய்கிறேன்னா அவருக்கு உண்மையாக நான் இருக்கணும். அது என் மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும். அதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், எனக்கும் அவருக்கும் தெரிஞ்சா போதும் தம்பி, உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே கிடையாது. அதில் நான் ட்ரூவாக இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். நான் ஒரு உலகத்தா மாதிரி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு நான் ஊழியத்தில் அதை நான் சொன்னேன்னா தப்பாயிடும்.
நிறைய பேர் ஊழியம் பண்ணுறேன்னு எத்தனை அட்டூழியம் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். சர்ச்சஸ்குள்ளே ஆமாம் ஆமாம், அது நடக்குது. அதை நான் பற்றி பேச விருப்பப்படலை. இது நீ எங்கே இருக்கீங்கன்றது முக்கியம் கிடையாது, எப்படி இருக்கீங்கன்றது தான் முக்கியம். கண்டிப்பாக கர்த்தர் அதை தான் பார்ப்பார். பவுல் சொல்கிறாருல, நீ இவங்க மாதிரி இந்த விபச்சாரக்காரன் அது இது இவனுங்களெல்லாம் விட்டு விலகிருன்னு உலகத்தில் மொத்தமாக சொன்னால் வாழவே முடியாது. நம்ம பவுலே சொல்கிறாருல, அது அப்பா பார்த்துப்பார். நான் அதை ஒருத்தரை நான் ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம அந்த தகுதியும் நமக்கு கிடையாது. நான் எல்லாரையும் என் சகோதரியாக தான் பார்க்குறேன். என் கூட வேலை செய்கிற அத்தனை பேரையுமே நான் அப்படி தான் பார்க்குறேன். அவங்களுக்காக நான் முழங்கால் போடுறேன். அதுதான் அப்பாவோட விருப்பமும். அவர் இங்கேயும் அவருக்கு தேவை ஆத்மாக்கள் தான். அது எங்கே இருக்குன்றது முக்கியம் இல்லை. எல்லாமே அவர் குழந்தைகளாக தான் பார்க்குறாரு. அதனால தான் அந்த ஜெபமே கற்றுக் கொடுத்தாரு. அவர் ஃபாதர் இன் ஹெவன்னர் பொதுவாயிட்டார். அவ்வளோதான், எல்லாருக்குமே அவர் அப்பா. அப்போ அந்த போக்கு வரணும்ல. அதை விட்டுட்டு நம்ம ஒருத்தவங்களை இவங்க அங்கே இருக்கிறதுனால அப்படின்லாம் சொல்லவே கூடாது. இல்லை முதல்ல வெல்கம். நான் ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன நடத்திட்டார்ல, அது மாதிரி கண்டிப்பாக அவங்களையும் நடத்துவார்ல. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா you are a living example there in the industry. Definitely. அப்ப நான் அந்த தவறை செஞ்சு அப்பா என்கிட்ட கேட்க மாட்டாரு, டேய் நீ யோகியமா, நீ எப்படி இருந்த அப்படின்னு கேட்க மாட்டாரு. அப்ப நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஆனா அங்கிள் நிறைய பேர் மேபி அவங்களோட பாஸ்ட்ல அவங்க they would have been through a lot of things, நிறைய addictions எல்லாமே. பட் ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டு காட் அவங்கள சேவ் பண்ணதுக்கு அப்புறம் they don't talk about their past. நான் அப்படிலாம் இருந்தேன், என்ன காட் சேவ் பண்ணிட்டாங்க அதை சொல்ல மாட்டாங்க. they'll always pretend like they were always very holy. நான் முன்னாடில இருந்து நான் ரொம்ப ஹோலி அந்த மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ற ஒரு வேர்ல்ட் ஐ திங்க் we live nowadays. அது உண்மையா கர்த்தரோட பிள்ளைகள் அப்படி பேச மாட்டாங்க. அப்பாவோட இருக்கிறவங்க அவர் என்ன சொல்றாரு, அவர் திறந்த புத்தகமாக இருப்பாங்க. அவர் எல்லாவற்றையும் நம்ம ஓப்பனாக, நான் பவுல் எப்படி சொல்கிறார், நான் ஒரு காலத்தில் எல்லாரையும் அடிப்பேன், நொறுக்குவேன், வாரண்ட் வாங்கிட்டு போய் கொல்லுவேன், ஸ்தேவானை அடித்து கொண்டப்பனா இருந்தேன், எல்லாத்தையும் ஒத்துக்கிறாருல்ல. அது மாதிரி தான் நம்ம இருக்கணும். அதுதானே சாட்சி. நான் எங்கள் அப்பா சொல்லி எங்கள் அம்மா சொல்லி என் ஒய்ஃப் சொல்லி குடிக்கிறத நான் நிறுத்தலை. ஆனால் கர்த்தர் ஒரே ஒரு நாள் சந்தித்தார். முடிஞ்சு போச்சு. 25 வருஷம் ஆகுது. எல்லா இந்த அசுத்தமும் என்னை விட்டு விலகி 25 வருஷம் ஆகுது. இதை நான் சாட்சியாக சொல்லணும்ல. என்னோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்லேருந்து அதை எடுத்து போட்டார்ல. இன்னைக்கு டாஸ்மார்க் கடையை பார்க்குறப்ப அங்கே ஒரு சிக்னலில் நிற்கிறேன், ஒரு டாஸ்மார்க் கடையை பார்க்குறேன்னா அங்கே கும்பலாக நிற்கிறேன், என் சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ல. அந்த இடத்துல இதே மாதிரிப்பா நான் கவுண்டரில் நின்று இருக்கேன், கை விட்டு நானும் வாங்கியிருக்கேன், நானும் அந்த மாதிரி ஒரு கலீஜாக ஒரு பாருக்குள்ளே நின்று குடிச்சிருக்கேன். அப்பா நான் என்ன நீங்கள் விடுவிச்சிங்கல்ல, அதே மாதிரி இவங்களையும் விடுவீங்கப்பா. இவங்க நல்லவங்கப்பா, நல்ல ஆத்மாக்கள்ப்பா, அறியாமையில் இருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அது எப்போ நடக்குது? அதுதானே அது வரணும்ல. அதுதானே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே. இல்லைன்னா நான் தான் சொல்றேனே, நம்ம ஆளுங்களுக்கு கடவுள்கிட்ட ஈகோ பார்ப்பானுங்க. ஜபத்திலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி தான் ஜெபிப்பாங்க, சில விஷயங்களை மறைச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்ற. சங்கீதம் நீங்கள் 1லேருந்து 150 வரைக்கும் படிச்சிங்கன்னா ரியலி ஐ எம் அடிக்டட் டு தட். எந்த அளவுக்கு தாவீது, மோசே அவங்கெல்லாம் ஓப்பனாக இருந்திருக்காங்க பாரு. தே சரண்டர்டு. நான் ஒரு டஸ்ட்டு, நான் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு அயோக்கிய, நான் வேஸ்ட் நான். இதுதானே ஓப்பன் டாக். அவர்கிட்ட அப்படி இருக்கிறப்ப தானே அவர் தட்டி கொடுப்பாரு, டே விடுற அப்படின்னு எப்போ சொல்லுவார்? நீங்கள் ஓப்பனாக இருக்கிறப்ப தான் அவர் தட்டி கொடுப்பாரு. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லையே. கலாத்தியரில் வாசிக்கிறப்ப அவர் சொல்கிறார் பாருங்க, 3வது அதிகாரத்தில் 4வது அதிகாரத்துலலாம் இருக்கும். அடிமைத்தனத்தின் ஆவி நம்மளை விட்டு போய் அப்பா பிதாவேன் என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துட்டார். என்ன அப்போ எவ்வளோ பெரிய வாய்ப்பு, எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். ஃபாதர் ஆஃப் யூனிவர்ஸை அப்பான்னு கூப்பிடுற ஒரு பாக்கியம் தான். இன்னைக்கு நம்ம ஆண்டவா சாமி கடவுளேன்னு அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா எவ்வளோ கிஃப்டடு நம்ம. அப்போ அந்த உறவு இருக்கணுமா இல்லையா? அதுதான் கற்றுக்கணும் எல்லாருமே. அது சபைகளில் கற்றுக் கொடுக்கணும். அதை உங்க பிஸி ஸ்கெட்யூல் அங்கிள், ஹவ் இஸ் யுவர் வாக் வித் ஜீசஸ்? நீங்க இப்போ ஃபுல் ஷூட்டிங்ல இருக்கீங்க பேக் டு பேக். அப்போ ஹவ் டு யூ மேக் டைம் டு ஸ்பெண்ட் வித் காட்? ஒரு எவ்ரி டே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்கெட்யூலா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே தெரியும். அது நான் செட்டில் 5 மணிக்கு இருக்கணும்னா 3 மணிக்கு எழுந்திருவேன். காலையில் எந்திரிச்சு அப்பா கூட முழங்கால் போட்டுருவேன். அவ்வளோதான். நல்லா துதிச்சு பாடி அப்பா கூட வசனத்தோடு தான் ஜெபம் பண்ணுவேன்.
வசனத்தை வெறுமனை அவரோட வசனங்களை வைத்து வைத்து ஜெபம் பண்ணி அந்த 1 hour அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். அதை நான் என்றைக்கும் மிஸ் பண்ணவே மாட்டேன். அது வித்தவுட் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் காட் த டே வில் பி இன்கம்ப்ளீட் ஃபார் மீ. அது என்னால் இருக்க முடியாது. அந்த ஹோல் டேக்கான ஸ்ட்ரென்த் வந்து போயிடும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் when I go inside the set, எங்கே நான் அவுட்டோர் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஐ யூஸ் டு வாக். அப்படியே தனியாக போய் கொஞ்ச நேரம் நின்று இன் பிட்வீன் த ஷார்ட்ஸ் ஐ யூஸ் டு அவரு கூட ஒரு கன்சல்டேஷன் வச்சுப்பேன். இதுதானே நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். வி ஆர் வித் நாட் அ சண்டே கிறிஸ்டியன்ல. சண்டே போய் சல்யூட் அடிச்சுட்டு வர ஆள் நம்ம கிடையாது. அதுதான் அனுபவம். அதுதான் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். அதை தான் எல்லாருக்கும் நான் என் பிள்ளைகள் வரைக்கும் சொல்லணும், அதை என்ஜாய் பண்ணுங்கடா, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, தென் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் காட். என்ன கனெக்டில் இருக்கணும். அவர் வெயிட்டிங்க. காலைல எந்திரிச்சோன்னே எனக்கு வந்து அனிச்சே நான் ப்ரஷ் பண்ண உடனே எனக்கு வேதம் தான், நோ காஃபி ஆர் டீ. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு வேர்ட் ஆஃப் காட், ஜீவாப்போம் உள்ளார போயிடணும். இன்றைக்கான தியான வார்த்தை அது வந்துடணும். அது அப்பா கூட அது என்னைக்கா மிஸ் ஆகும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டே படிச்சிருவேன் ஒரு சூழ்நிலை இருந்தாலும். பட் காஃபி வித் ஜீசஸ் அவ்வளோதான். அப்படிதான் போவோம். அது ஜாலியாக அவரு. நானே பார்த்துருக்கேன் நிறைய நாள் உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல விடிய காலம் 3 மணி 4 மணிக்கு நீங்க வசனம் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ நான் யோசிப்பேன், அங்கிள் உட்காந்து இப்போ ப்ரேயர் பண்ணி மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க போல, மேபி காட் அவங்க கிட்ட பேசினதை ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு டெல் எவ்ரிபடி அப்படின்னு சொல்லி. அது இன்னைக்கு வரைக்கும் நான் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருவேன். ஏன்னா ஒருத்தருக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு அனுப்பினேன் திருச்சியில். அவர் கட் பண்ண ஈவினிங்கு அவர் வீட்டு வாலில் அந்த வசனத்தை எழுதி உட்காந்து பெயிண்டில் எழுதிட்டு இருக்காரு. பாருங்க எந்த அளவுக்கு அவரை தொற்றுருக்கு அந்த வார்த்தை, அந்த தெருவை தொட போகுது. அப்போ அவருடைய வார்த்தையோட வல்லமை. அதனால தான் நம்ம எபிரேயர் 4:11 படிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் உருவ குத்தி பிரிக்கத்தக்கது. எவ்வளோ இட் ஹாஸ் பவர் பாருங்களேன். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கு, டிசெக்ட் பண்ணி கொடுத்துரும் அவரோட வார்த்தை. இட் ஹாஸ் பவர் அண்ட் லைஃப். அப்போ அந்த வார்த்தைக்கு தான் நம்ம முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் விடாது பிசாசு. காலையில் எழுந்தோன்னு நம்மளுங்க ஃபோன் பண்ணுறது, அந்த கை எப்படி வழங்கும், வேஸ்ட். ஸோ வாட் ஆர் த ஃபியூ வேல்யூஸ் அங்கிள் நீங்கள் உங்களோட மைண்ட் செட், நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதும் போது நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரெகுலராக? என்னோட கெரியரில் நான் ஒரு 4-5 படம் இது பண்ணியிருக்கேன்ல, இந்த மைனா, கும்கி, கயல், இப்போ செம்பி, இப்போ ஐ எம் டூயிங் மேம்போ, திஸ் எவ்ரிதிங். ஏதோ ஒரு இடம் ஒரு ஸ்பார்க்கு கிடைக்கும் எனக்கு, ஒரு பாயிண்ட்டு, ஒரு பிளாட் பாயிண்ட்டு கிடைக்கும். தென் ஐ யூஸ் டு ஒரே இடமா உட்காந்து அதை நான் டெவலப் பண்ணதே கிடையாது. ஐ யூஸ் டு மூவ், ட்ராவல், அதை அப்படியே கொஞ்சமாக அதை அப்படியே பில்ட் பண்ணுறது தான். தென் மெனி டைம்ஸ் செட்ஸில் அது ரொம்ப இட் வில் கெட் மோர் மேக்னிஃபைடு. அப்புறம் எடிட்டிங்கில், ரீரெக்கார்டிங்கில் எல்லாமே கலர் மாறும், எல்லாமே மாறும். ஸோ இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். அதை என்னோடய ஃபிலிம்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன் நான். எடுக்கிற பிளாட்டும் அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். எப்படி நீங்கள் ஸ்டோரி எழுதுவீங்க அங்கிள்? மேபி நீங்கள் வாட் யூ பின் த்ரூ, உங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, உங்கள் லைஃப் வச்சு கதை எழுதுவீங்களா? வாட் வில் பி யோர் மைண்ட் செட் அங்கிள் நீங்கள் கதை எழுதும் போது? மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் தான். ஒரு கைதியும் ஒரு போலீஸ்காரனும் எப்படி ஒரு விலங்குக்குள்ள 2 பேருமே அந்த ஹேண்ட் கஃப்ல இது வந்து நம்மள என்எல்ஏஜி சர்ச்சிலேருந்து பக்கத்தில் சைதாப்பேட்டை கோர்ட்டு, அங்கே ஒரு நாள் பார்க்குறேன் இதே மாதிரி ஒருத்தர் அழைச்சிட்டு ரோடை கிராஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு சின்ன ஸ்பார்க்கு, 2 பேருமே பார்த்தீங்கன்னா தே ஆர் பீன் ஹேண்ட் கஃப்டு, போலீஸும் அந்த குற்றவாளியும். இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்தா, இவங்க அழைச்சிட்டு வந்தப்போ இவங்களுக்குள்ள ஒரு உரையாடல், ஒரு கான்வர்சேஷன் இருந்தா எப்படி இருக்கும், ஸோ இவங்களோட பேக் ஸ்டோரி என்னவா இருந்திருக்கும் இப்படிலாம். அப்போ அதுக்கான R&D பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கிடைக்குது. சென்ட்ரல் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ராஜேந்திரன், ஐ திங்க் ஸோ, ஜெயில் சூப்பரண்ட், அவரு தான் அந்த தீபாவளி அன்னைக்கு அவருக்கு நடந்ததை சொன்னார். தலை தீபாவளி அன்னைக்கு ஒருத்தன் ஓடிவிட்டான் சார், நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். அப்போ அதை கதைக்குள்ளே கொண்டு வரேன். ஸோ வி டேக் இட் ஃப்ரம் லைஃப். நம்மளோட வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை எடுத்து திரைக்கதையா பண்றது தான் சுவாரஸ்யமா இருக்கும். நிறைய நேச்சரையும் நீங்க இன்க்ளூட் பண்றீங்க உங்களுடைய மூவிஸ்ல. அது எனக்கு சின்னதுலேருந்து அது பெரிய விருப்பம். நான் வளர்ந்ததெல்லாம் நெய்வேலின்றதால என்னை சுற்றி நிறைய மரங்கள் தான் இருக்கும். காடுகளுக்கு நடுவில் வளர்ந்ததா என்னன்னு தெரியல. பட் பேசிக்காக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு கொடைக்கானல் ஊட்டி போக முடியலனாலும் ஒரு பார்க்லேயே போய் உட்காரணும்னு நினைப்பாங்கல்ல, ஒரு பீச்சுக்காக போகணுன்னு. ஸோ
எனக்கு வந்து அந்த ஒரு 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 என் படம் ஒரு 2 மணி நேரம் அப்படி ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு அழகியலோடு இருக்கணும், பசுமையான நினைவுகள்னு தானே சொல்கிறோம். ஸோ அது பேசிக்காக அந்த விருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பைபிள் கேரக்டர் அங்கிள் நீங்கள் ரொம்ப அட்மயர் பண்ணுற ஒரு கேரக்டர், நீங்கள் அவங்க லைஃப் வந்து படமாக எடுக்கணும்னா யார் எடுப்பீங்க? பால். கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறீங்களா? இல்லை, நீங்கள் அவங்க கிட்ட ரசிக்கிற விஷயங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது இன்றைக்கும் இல்லை, நான் மோகன்சி பிரதர்கிட்டையாக தான் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் எடுத்தோம்னா பவுலை பற்றி படம் எடுக்கணும், இந்த ரியல் ஆக்ஷன் ஹீரோன்னு கேப்ஷன் கொடுக்கணும். அவர் தான் ரியல் ஆக்ஷன் ஹீரோ, பாக்கியெல்லாம் ரியல் ஆக்ஷன் ஹீரோ தானே. இஸ் த ரியல் ஆக்ஷன் ஹீரோ. எவ்வளோ பெரிய ஒரு இஸ் எ ஸ்காலர், நல்லா படித்த ஒரு தரிசு பட்டணத்தில் என்ன. தென் ஹி வாஸ் வெரி மச் அகெயின்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ். வாரண்ட் வாங்கிட்டு இங்கேருந்து எல்லாரையும் அடிச்சு தூக்குறாரு, உள்ளார கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி போடுறாரு, ஹவுஸ் ப்ரேயர் நடக்கிற இடத்துலலாம் போய் கலாடா பண்ணுறாரு, தூக்குறாரு. எவ்வளோ பெரிய ஒரு 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 டெரராக இருந்திருக்காரு பாருங்க அவர். ஆனால் அவரை தான் ஆண்டவர் தொட்டார், சவுலை பவுலாக மாற்றினார். ஆனால் அந்த பவுல்கிட்ட மட்டும் இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எப்பயோ வேர்ல்டை வந்து சால்வேஷனுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். அந்நிய காலகட்டத்தில் வெறும் கடிதங்கள் மூலமாக, இன்றைக்கி பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த 27 புத்தகங்கள்ல அவரது தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நேசிச்சிருக்கார். அவர் எல்லா இடத்துலையும் அவர் சொல்லுவார் பாருங்கள், நீங்கள் அப்போஸ்தலராக இருக்கலாம், நீங்கள் எல்லாமே இருக்கலாம், நீங்கள் முதல் சீடர்களாக இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் விட நான் வந்து அந்த ஒரு பொசசிவ்னஸ் எடுத்துப்பார் அவர். அதே சமயம் தன்னை ஹம்பிளாக காட்டிப்பார். பாவிகளில் நான் தான் வந்து பிரதான பாவின்னு சொல்லுவார் அவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய அப்ஸ் டவுன்ஸ் நிறைய. அவர் எனக்கு வந்து அவருடைய அட்வென்ச்சர்ஸ், கப்பல் பயணம், கப்பல் சேதங்கள், இதெல்லாம் நிறைய படிக்கிறப்ப அவருடைய அந்த அந்த ஸ்ட்ராஞ்ச் ஃபெய்த்து, பவுலும் சீலாவும் ராத்திரி பூரா அடித்து கட்டி செயினில் நிற்கிறப்ப நம்ம ஆளுங்கன்னா என்ன பண்ணியிருப்பானுங்க, உங்களுக்கு நாங்கள் ஊழியம் பண்ணோம் வந்து என்ன ஆண்டவர் இப்படி எங்களை விட்டிங்கன்னு தானே சொல்லுவோம். அவர் என்ன பண்ணார், பாட்டு பாடி துதிச்சிட்டு இருந்தாங்க, சங்கிலிகள் அறுப்பட்டது. சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஒரு காட்டுத்தனமான ஒரு விசுவாசம், இதெல்லாம் பவுல்கிட்ட நிறைய நான் பார்க்குறேன். நம்ம அதில் 1% வாழ்ந்துடணும்னு பார்க்குறோம், முடியல. ட்ரை பண்ணுவோம், கர்த்தர் செய்வார். பட் ஐ வில் டூ ஷோர்லி. அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக இருக்கும், ட்ரூவாக பண்ணும். இப்போ இந்த நோவாலாம் பண்ணாங்க வெறும் ஹம்பக்கு, அதெல்லாம் வந்து அவ்வளோ தப்பாக எடுத்துட்டாங்க அதை. ஸோ வென் காட்ஸ் சைல்டு அப்பா செய்வார். அதுக்கான தயாரிப்பாளர்கள், அதுக்கான நிறுவனங்கள் வரப்போ கண்டிப்பாக அவர் எவ்வளோ பெரிய சாட்சியாக இருந்தாருன்றத லுக்கிங் ஃபார்வர்ட் டெஃபினட்டாக. ஸோ இன்றைக்கி நம்மளோட யங் லிசனர்ஸ், அவங்க உங்களை மாதிரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் அந்த ஒரு ஜீரோவில் நிற்கும் போது சம்திங் கெப்ட் யூ கோயிங். இன்றைக்கி ஃபார் த பர்சன் ஹூ யூ ஆர் டுடே திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன அங்கிள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் நிறைய கதைகளோடு என்ன மாதிரி லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், நான் எப்படி பர்சியூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறவங்களுக்கு, இஃப் யூ ஆர் புஷ்ட் டு தட் டெசர்டட் பொசிஷன், என்னோட கைண்ட் அட்வைஸ், ப்ளீஸ் கன்சல்ட் வித் ஜீசஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் கன்சல்ட் பண்ணாதீங்க. என் லைஃப் அதான், என் லைஃப் அதான். எப்படி சங்கீதம் 1 இருக்கு பாருங்க, துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவ்வளவுதான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பியூட்டிஃபுல் அங்கிள். ஒன் ஃபாண்ட் மெமரி வித் மை பெரியப்பா இல்லைனா என்னோட அப்பா, நீங்கள் திருச்சியில் காலேஜ் டேஸில் வளர்ந்து வந்த நாட்களில் ஏதாவது ஒரு மெமரி? நிறையா இருக்குது. அதாவது உங்கள் பெரியப்பா ஜான் பொன்னுதுரை, இன்னும் சொல்ல போனால் என்னோட கதைகள் வளர்ந்த இடம்லாம் அந்த டேங்க் தான், வாட்டர் டேங்க், மலைக்கோட்டை கீழே இருக்கிற அந்த, நீங்கள் போயிருக்கீங்களா? அப்பா கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மேலே போயிடுவேன் நான், அந்த இது ஓப்பன் பண்ணி விட்ருவான் எனக்கு அந்த டேங்கை. நான் மேலே போய் அங்கே தான் உட்காந்துருப்பேன். மேலே அந்த டேங்க் மேலே வந்து ஒரு லிட்டு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அதில் மேலே உட்காந்துருப்போம். அங்கே தான் எங்களோட ஜாயிண்ட்டு, அங்கே தான் நாங்கள் எல்லாம் உட்காந்து அரட்டை அடிக்கிறது. என்ன இன்னொன்று நிறையா அம்மா, அதாவது பொன்னுதுரையோட அம்மா, ஆமாம் ஆமாம், அவங்க கையில் நிறைய சாப்பிட்ருக்கேன் நான். அவங்க வீட்டில் நிறைய வியாடை. அதே மாதிரி பொன்னுதுரை அப்பா இறந்தப்பையும் நாங்கள் கலந்துக்கிட்ட அந்த ஆமாம் அந்த ஒரு நிகழ்வுகள் எங்களால் மறக்கவே முடியாது. நாங்கள் முழு ராத்திரியும் ஒரு முழு பகலும் அங்கேயே இருந்தோம் எல்லாருமே. அவரை கொண்டு வந்து இங்கே சேர்க்குற வரைக்கும் அது ஒரு பெரிய துயரம். இப்படி எல்லா சந்தோஷம், துயரம்,
பிரிவுகள் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விதத்தில் திருச்சி இன்னைக்கு வரைக்கும் இந்த பையன் ஆமாம் என்னோட இந்த இப்போ அசோசியேட் அவங்க சுஜின் அவங்க அப்பா புகழ் கருணாநிதி நாங்கள்லாம் ஒரு செட்டு. ஐ ஆம் வெரி மச் க்ளோஸ்லி கனெக்டட் வித் திருச்சி. அது என்னன்னு தெரியல, அது ஆரம்பத்தில் இன்ன வரைக்கும் ஸ்டில் நாவ். ஸோ இட்ஸ் எனக்கு சென்ட் ஜோசப் காலேஜோட பயணமும் அதே மாதிரி தான் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. திருச்சி சிபி தியேட்டரு, ஸோ சொல்லிகிட்டே போகலாம், அது மறக்க முடியாது. நிறைய பதிவுகள் இருக்குது திருச்சியை பற்றி. ஓகே அங்கிள், தேங்க்யூ வெரி மச். நான் ஐபேட் மூடி வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரேபிட் ஃபயர்னு ஆரம்பித்தோம். ஸோ அங்கேயே நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்கல்ல, however the Holy Spirit leads, we'll go with the flow today அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எடுத்துகிட்டு வந்த ஒரு கொஸ்டினுமே நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஜஸ்ட் வெண்ட் கம்ப்ளீட்லி தி அதர் வே. பிகாஸ் காலையில் நான் ஒரு ஸ்ட்ராங் ப்ரேயர் போட்டு வந்துட்டேன். நான் வந்து எதுவும் ப்ரிப்பேர்டாக இல்லைப்பா, அவங்களும் வந்து சில விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. மொத்த இந்த நிகழ்வையும் உங்கள் கரத்தில் நாங்கள் வச்சுட்டோம். ஜஸ்ட் வில் சிட் அலோவ், நீங்கள் இதை நடத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். இட்ஸ் நாட் அபவுட் நம்மளுடைய சந்தோஷம், என்னோட சந்தோஷம் இந்த இன்டர்வியூ, உங்களுடைய சந்தோஷம் அது கிடையாது. ஃபார் எவ்ரி திங் இருக்குல்ல, அவருடைய நாமம் வல்லமையாய் மகிமை பெறணும். வாட் எவர் 1 கொரிந்தியர் 10:31 சொல்லுவார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அது தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். இன்ன வரைக்கும் ஒரு சின்னதாக நான் வந்து ஒரு ரொட்டி துண்டு சாப்பிட்டா கூட ஃபர்ஸ்ட் ஐ யூஸ் டு கிவ் தேங்க்ஸ் டு ஹிம், ப்ரேயர் பண்ணிட்டு தான் அந்த வேலையை நான் செய்வேன். நான் அப்படி செய்கிறப்ப ஐ கேன் ஃபீல் அவருடைய வார்த்தை எவ்வளவு நிஜம் என்பது, எவ்வளவு உயிர் உள்ளது என்பது அது என்னால் உணர முடியும். மற்றவங்களுக்கு அதை சாப்பிட்டவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அது எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அப்போதான் அதுக்கு வித்தியாசம் தெரியும். ஓ, ஏன் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இது எதுவும் பண்ணலையே அப்படின்றப்ப நான் அப்புறம் யோசிப்பேன். அவ்வளவுதான் அந்த ஜெபம். அந்த ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் அவர் வந்து விரும்புவார். ரெஸ்பெக்ட்ன்றது அந்த அன்பு. நம்ம அவருடைய வசனத்தை பிரயோகிக்கிறது ஏதோ மந்திர சொல் மாதிரி கிடையாது, அவர் மேல வச்சிருக்கிற அன்பு. இவ்வளவு பெரிய இந்த ஜீவ அப்போ அவர் சொல்றாரு, நானே ஜீவ அப்பன்றார், வற்றாத ஜீவ தண்ணீர்ன்றாரு, ஜீவ நதின்றாரு, நானேன்றார். நானே யோவான் 14:6 சொல்றாரு பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. நோ ஒன் கேன் சே தட் ஐ ஆம் த வே ட்ரூத் அண்ட் லைஃப்னு யாரும் சொல்ல முடியாது இந்த உலகத்தில். அவர் மட்டும்தான் சொல்ல முடியும், அவருக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. அப்போ அவர்கிட்ட என்னோட ஜெபம் காலையில் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அப்பா நீங்க தான் என்னோட வழி, நீங்க தான் என்னோட சத்தியம், நீங்க தான் என்னோட ஜீவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப அந்த நாள் வந்து உண்மையிலுமே அவ்வளோ கேஸாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் எப்படா கடந்து வந்தோம் நைட்டு போய் படுக்கிறப்ப தான் நான் யோசிப்பேன் அவர் செய்த நன்மைகள் இருக்கும் அதெல்லாம். ஸோ எப்போது எல்லாருக்கும் நான் சொல்கிறது, பி டியூன்டு வித் ஜீசஸ், அந்த ஃப்ரீக்வன்சிலே இருங்க. யூ கேன் ஃபீல் தட் ஹாப்பினஸ். அது என்ன அப்படி நான் பேசுகிறதுனால எனக்கு கிரைசிஸ் எல்லாரோட எனக்கு பயங்கரமாக இருக்குது. பட் அவர் நம்ம கூட இருக்கிறதுனால யோவான் 15:7 சொல்றாரு பாருங்க, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது பிதாவின் மூலமாக செய்யப்படும் சொல்றாரு. So that was a fantastic conversation uncle. உங்க கூட you're truly a blessing எங்க எல்லாருக்குமே. Thank you so much. கண்டிப்பா இதை நிறைய பேர் பார்க்குற எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். பிகாஸ் நீங்களும் என்ன பேசணும், you were not planned. நான் பிளான் பண்ண எதுவுமே அதுவும் நம்ம பேசவே இல்லை. Thank you so much uncle for coming all the way. மீண்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் நம் தேவனாகிய கர்த்தருக்கு தான் போய் சேரும். All credit goes to our glory goes to our God Jesus Christ. Thank you so much. Thank you so much for tuning in. I really hope this conversation was a blessing to you. நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருந்து இதை பார்த்துட்டு இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல you can reflect Christ and be an example to the others. அவங்களுக்காக நீங்க இன்டர்சீட் பண்ணலாம், அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தமில்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு.
தேடி நீ ஓடு, ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, ஆயகம் வரவேற்றும் தப்பாமலே.